சிஸ்டர் பிஸியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். பிஸியா இருக்கேன். சிஸ்டர் இன்னைக்கு வந்து ஆஹ், ஒரு முக்கியமான நியூஸ். ஒரு 2 வருஷம் 2022 அக்டோபர் மாசத்துல ஒரு சகோதரர், ஒரு காலேஜ் படிக்கிற 23 வயசு பையனுடைய மரணம் நடந்துச்சு. அவருடைய காதலியாலேயே, கிரிஷ்மா அப்படின்ற ஒரு பொண்ணு, கேரளால நடந்திருக்குது. ஸோ ஷரண் ராய், ஷரண் குமார், ஏதோ ஷரண் அவருடைய பேர். ஸோ அவங்க பஸ்ல போகும்போது பார்த்து தொடர்பாகி, வெவ்வேறு காலேஜ், இத்தனைக்கும் வெவ்வேறு காலேஜ் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட். பட் பஸ்ல போகும்போது கம்முன்னு இருந்தா தானே, அந்த கண்ணு ஒரு செகண்ட் மயக்கத்துக்கு போய் அவர் உயிரே போயிடுச்சு. ஸோ இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த பெண் வந்து லவ் பண்ணியிருக்கிறா, இவனும் லவ் பண்ணியிருக்கிறான். இது வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே வீட்டுல ஒரு பையனை பாக்குறாங்க. மேபி அது ஜாதி காரணமாக இருக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி லவ்னு வந்துட்டாலே அந்த லவ் பண்ற பையனோட எல்லா விதத்திலும் பக்கவா இருக்கிற பையனை தான் வீட்டுல பார்ப்பாங்க. அங்கதான் பொண்ணு விழுந்துடுறான். நிறைய இந்த மாதிரி விழுந்து பார்த்துருக்கிறேன். எங்க காலேஜ்லயே அந்த மாதிரி எல்லாம் பொண்ணு விழுந்து, அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை போட்டு பெல்ட்டால அடி அடின்னு அடிச்சு, ரொம்ப கொடுமை அதெல்லாம். அதுக்கப்புறம் லவ் பண்ண பையனே என்ன வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டுறேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகுது, போ, என்ன நினைச்சேன்ட்டு அனுப்பிச்சிட்டான். ஸோ அப்புறம் அந்த பையன் கல்யாணம் போய் அந்த பையனுக்கும் இப்ப டைவர்ஸ் ஆயிடுச்சு. டைவர்ஸ் ஆகி இன்னொரு கல்யாணம் பண்ண போறான். இப்ப அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கான், அவன் தனியா இருக்கானா. இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாண வயசுல பொண்ணே இருக்குது. அப்ப மைண்ட் எப்படி இருக்குது பாருங்க. அது ஒருத்தர் தேவை. ஒருத்தர் கூட இருக்கணும். இருக்காங்களே, கணவன் இருக்காரு கூட, அடிச்சிட்டு துரத்தல. அப்ப அந்த டைம்ல அடிச்சாங்க, அதுக்கப்புறம் ஒன்னாதான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மனம் சலனம் ஆகுது பாருங்க. இங்க திட்டும் போதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்ல, அவன் தாங்கனாட்டு. அப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லவ் பண்றது ஒரு முக்கியமான காரணம் டைவர்ஸ் ஆகுறதுக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப எல்லாருமே வந்து லவ் பண்றாங்க. எல்லாரும் லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்றது இல்ல. மேபி அடுத்தது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பான். ஏன்னா இதை விட பெட்டரா கட்டிக்கும் போது பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் கழட்டி விட்டுறாங்க. சோ அதுல பெண்கள் கொஞ்சம் அதிகமாவே கழட்டி விடுறத பாக்குறோம். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, கழட்டி விட்ட பிறகு அது ஒழுங்கா செட் ஆகல அப்படின்னும் பொழுது, இப்பவும் நான் கூப்பிட்டா அவன் வருவான்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால, இவ வைக்கிறா பத்திங்களா சங்கல்பம், அது அந்த பையன் டைவர்ஸ் ஆகுறதுக்கு காரணம் ஆயிடும். இது ரொம்ப டைவர்ஸ் ஆகுறதுக்கோ அல்லது அந்த பொண்ணு இறக்குறதுக்கோ கூட காரணம் ஆயிடும். ஏன்னா இந்த எண்ணத்தின் சக்தி தெரியல அவங்களுக்கு இல்லையா. ஒரு அதே மாதிரி திருமணமாகி லவ் பண்றது வந்து, நம்ம கணவன் நம்ம மனைவியோட உயிரை நாமே குடிக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா நம்ம யாரோட தொடர்புல இருக்கிறோமோ அவங்க நம்மள அடையணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு தடையா இருக்க போறது நம்மளுடைய வாழ்க்கை துணையா தான் இருக்கும். அப்ப அவங்க இறக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் எண்ணம் வேலை செய்யற அளவுக்கு வெயிட் பண்றது கிடையாது. இவங்களே ஆள் வச்சு காலி பண்றதெல்லாம் நடக்கும். சோ அந்த மாதிரி விஷயம் தான் கரிஷ்மா விஷயத்துல நடந்திருக்குது. சோ லவ் பண்ணது தெரியுது, வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே பெரிய பையன், அதாவது பணத்துல அழகுல எல்லாத்துலயுமே உயர்ந்தனும், ஒரு மிலிட்ரிக்காரங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்த உடனே பொண்ணுக்கு பிடிச்சி போச்சு. பிடிச்சி போன உடனே அது அது அவனுக்கும் தெரியுது. தெரிஞ்ச உடனே அவன் கத்திருக்கிறான். சினிமா பார்த்து அந்த டைலாக்லாம், சினிமா பார்க்காம லவ்வே பண்ண மாட்டானுங்க பெரும்பாலும் இல்லையா. அப்ப அந்த டைலாக்லாம் விட்டுருப்பான், நீ மட்டும் போனா கொன்னுடுவான், அவ்வளவுதான் அது இதுன்னு சொல்லியிருப்பான். இவங்க யூடியூபரும் கூடன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப இவங்களுடைய இது எல்லாம் செல்லுல எல்லாமே இருக்கும், நெருக்கமா இருக்கிறதுலாம். நாளைக்கு கல்யாணம் ஆகி அதை லீக் பண்ணிட்டா என்ன பண்றது, அந்த பயத்துல அது ஒரு காரணம் இவனை கொலை பண்ணணும். இன்னொரு காரணம் என்னன்னா, ஜோசியம் பார்க்கும்போது சொல்லியிருக்காங்களா, இந்த பொண்ணுக்கு வந்து முதல் கணவன் இறந்துருவான், 2வது கல்யாணம் தான் நல்லா இருக்கும்னு. இதுதான் சாக்குன்ட்டு அவனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்த லிவிங் டுகெதரே வாழ்ந்து இருக்கிறாங்க போல இருக்குது. ஸோ அப்பப்ப சீக்கிரட்டா அந்த மாதிரி. அப்ப வந்து அடிக்கடி வந்து ஜூஸ் கொடுக்கிற ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கிறது. அவ ஏற்கனவே பிளான் பண்ணிட்டா ஜூஸ்ல தான் குடிக்கணும்ட்டு. பட் திடீர்னு வரக்கூடாது, நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறா. யார் அதிகமா ஜூஸ் குடிக்கிறா பார்ப்போம்ட்டு. ஒரு நாள் வந்து, நான் வீட்டுல தனியா இருக்கிறேன், வா உன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே இவனும் போயிருக்கிறான். போன உடனே ஃபர்ஸ்ட், எனக்கு முதுகு வலிக்காக நான் ஒரு கஷாயம் குடிப்பேன், நீ தான் லவ் பண்ற, எங்க குடி பார்ப்போம், அப்படிதான் பெரும்பாலும் அது நடந்திருக்கும். உடனே இல்லைன்னா இவன் எதுக்கு போய் குடிக்க போறான், அது குடிச்சா சரியான கசப்பு. ஆனா அதுலயே மருந்து இருக்குது.
விஷ மருந்து. அது அங்கெல்லாம் கேரளால ரப்பர் மரத்துக்கு ஒரு பூச்சி மருந்து அடிப்பாங்களாம். ஸோ அந்த மருந்த கலந்திருக்கிறாளாம். அப்ப இந்த இந்த கசப்பு தாங்காம இருக்கிறதுக்கு ஜூஸ் குடின்னோனே, அதுல தான் அதிக டோஸும் போட்டிருக்கிறாங்க. போட்டு வெளில வரும்போதே அவன் வாந்திலாம் எடுத்திருக்கிறான். வாந்தி எடுத்திருக்கிறான், வயிறு வலிக்குது, உடனே வா நம்ம போலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அங்க இதாகாம அப்புறம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்து ஒரு 11 நாள் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. ஒரு ஒரு உறுப்பா அழிஞ்சு, 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 அழிஞ்சு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கேட்கறாங்க, "எதையாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டியான்னும்போது" அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னே சொல்லியிருக்கிறான் காதலிய காப்பாத்துறதுக்கு. ஒரு கஷாயம் குடிச்சேன்னு மட்டும் சொல்லியிருக்கிறான். காதலி குடிச்சதா சொல்லல. அப்ப அந்த மரண வாக்குமூலத்தின் பொழுது தான் என் காதலி வீட்ல கஷாயம் குடிச்சா. ஆனா அவல்லாம் இப்படி பண்ணியிருக்க மாட்டா. அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இவங்க அப்பா, அம்மா வந்து இல்ல எங்களுக்கு இவன் இறந்துட்டான். ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த WhatsApp உரையாடல்லாம் வந்துச்சு. நான் வந்து அப்படியே அழுதுட்டு அந்த பொண்ணு பேசியிருப்பா. நான் நான் ஒரு வேள அது எக்ஸ்பைரி டேட்டா இருக்கும் போல இருக்குது. அப்படி இப்படின்ட்டு சும்மாவே மலையாளம் கொஞ்சுற மாரி தான் இருக்கும். ஸோ அதுல வேற அழுதுட்டு வேற பேசுறாங்களா, அது ஆடியோலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க அப்பா, அம்மா வந்து கேஸ் போட்டு, அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணை பண்ணி, அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை பண்ணி, போலீஸ் விசாரணையில கூட அது வந்து எக்ஸ்பைரி இதா இருந்திருக்கும். அப்படின்ட்டு இவ சொல்லிட்டு, சரி எப்படியா இருந்தாலும் அவன் செத்ததுக்கு நான் தான் காரணம். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு ஒரு நாடகமே போட்டிருக்கு இந்த பொண்ணு. என்னடா இதுன்ட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்தாலும் ஒரு டவுட் யார தான் பிடிக்கிறது அப்புறம். அப்புறம் சிபிஐ விசாரணை வைக்கும் பொழுது, அவங்க இருக்கும்போது இந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு இருக்கிறா. ஆ கொன்னேன்னும்போது அது வந்து எவிடன்ஸ் வேணும். எங்கன்னா நான் எங்கேயோ போட்டேன் அப்படின்னு சொல்லி, அந்த மருந்து வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பூச்சி மருந்து. இது உனக்கு எப்படி வந்தது? அப்படின்னதுக்கு பிறகு அவங்க மாமா தான் வாங்கி குடுத்திருக்கிறாரு. அந்த பொண்ணுடைய தாய் மாமன். அப்புறம் அவங்க அம்மாவுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நடந்திருக்கு. குடும்பத்தோட சேர்ந்து தான் காலி பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது தெரிஞ்சு, இப்ப 2 வருஷம் கழிச்சு இப்ப தான் தீர்ப்பு வந்திருக்குது. இந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை குடுத்துட்டாங்க. இந்த மாமாவுக்கு 3 வருஷம். உடந்தையா இருந்ததுனால. அம்மாவுக்கு வந்து எதிரா எவிடன்ஸ் கிடைக்கலன்றதுனால விட்டுட்டாங்க போல இருக்குது. ஸோ இத வந்து இன்னொரு விஷயத்தோட ஒப்பிடுறாங்க. ஸோ இப்பதான் இந்த கொல்கத்தா மர்டர் அந்த லேடி டாக்டர ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க இல்லையா? அதுல குற்றவாளியா நிரூபிக்கப்பட்ட சந்தீப் ராய்க்கு ஆயுள் தண்டனை தான். மரண தண்டனை கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்க மட்டும் ஏன் மரண தண்டனை? அந்த பொண்ணுடைய கடைசி ஆசை கேட்கும் பொழுது, அந்த பொண்ணு வந்து ஒரு லெட்டர் எழுதி குடுக்குறா. அந்த லெட்டர்ல எனக்கு 24 வயசு தான் ஆகுது. எங்க அப்பா, அம்மாக்கு நான் ஒரே பொண்ணு. அதனால குறைஞ்சபட்ச தண்டனையா குடுங்க. குறைச்சுக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப கடுப்பாயிட்டாரு போல இருக்கு ஜட்ஜி. பண்ணது கொலை. இது என்ன நினைச்சுட்டு இருக்கிற? சட்டத்துக்கு முன்னாடி ஆண், பெண் எல்லாம் கிடையாது. அப்படின்ட்டு தூக்கு தண்டனை குடுத்திருக்காங்க. இது வந்து மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. இந்த மாரி அநியாயமா ஒரு பொண்ண, ஒரு பையன கொன்னுட்டாளே அப்படின்ட்டு. லவ்ன்ற பேர்ல நடிச்சு. இப்ப என்ன ஒரு விஷயம்னா, இப்ப இந்த பொண்ணு வந்து நான் பயத்துல தான் பண்ணேன். நாளைக்கு அவன் என்ன டார்ச்சர் பண்ணான் அப்படின்ட்டு. அப்படி டார்ச்சர் பண்ணாம இருப்பாங்கன்னு எந்த கேரண்டியும் கிடையாது. அதுவும் இருக்குது இல்லையா? அந்த பொண்ணு முன்கூட்டியே யோசிக்கிறா. இந்த அளவுக்கு யோசிக்கிறவ லவ் பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். யோசிச்சிருந்தா ஆ. அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. ஆ ஏன்னா ஏன்னா அடுத்தடுத்து இந்த மாரி பிரச்சனை வரும்ன்றது தெரியல பாருங்க. ஏன்னா அந்த டைம் சினிமா, பாட்டு, அ பையனும் ரொம்ப அழகாவே இருப்பான். ஆ சோ அப்ப அந்த ஒரு இன்னொன்னு என்னன்னா பார்க்கிறவங்க எல்லாம் லவ் பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்து பார்க்கிறது கிடையாது. இவங்க ஒரு டைம் அது அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. கண்ணு இருந்தா பார்க்கிறது தானே. ரசிக்கலாம் தப்பு இல்ல. பிரச்சனை எப்ப வருது? அவனும் பார்க்க ஆரம்பித்தாள். அவனுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா, அல்லது அவளுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா, அது சின்சியர் ஆயிட்டா, அப்ப தப்பிக்கவே முடியாது. அதுல தான் அங்க மாட்டிக்கிட்டாங்க 2 பேருமே. சோ அவனும் விழுந்திருக்கிறான், இவளும் விழுந்திருக்கிறா, காமத்துல ஈடுபட்டிருக்கிறாங்க. அது இன்னுமே அதிகமாகும் பற்று. சோ ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து எப்படி சில ஆண்களுக்கு அல்லது பல ஆண்களுக்கு வந்து காமம் ஒரு பெரிய விஷயமா இருக்குதோ, அதே மாரி பல பெண்களுக்கு பணம் பெரிய விஷயமா இருக்கும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. கேரளாவிலே நெறைய கொலை அந்த மாரி நடந்திருக்குது. ஒரு பொண்ணு வந்து ஒரு குடும்பத்தையே காலி பண்ணா. விஷம் வச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமா அட் a டைம்ல கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணியிருக்கிறா. ரோசியோ ஏதோ ஒரு கிறிஸ்டின் பொண்ணு தான். அதுக்கப்புறம் அந்த சடலம் அவங்க பெட்டியில புதைக்கிறதுனால அத எடுத்து, அதுல எப்படியோ கண்டுபிடிச்சு எல்லாமே ஒரே விதமான பாய்சன் அப்படின்ட்டு கடைசியா அந்த பொண்ண புடிச்சிருக்காங்க. அது வந்து யாரோ ஒருத்தரோட போகணுன்ட்டு கடைசியா கணவனுக்கும் குடுத்திருக்கிறாப்புல இருக்குது.
சோ அப்ப கணவனுடைய அண்ணன் அந்த குடும்பமே காலி. வெளிநாட்டுல இருக்கிறவருக்கு இது டவுட்டா இருக்கு. ஏன்னா எல்லாருமே சாப்பிடும்போது சாகுறாங்க. இவ கையால சாப்பிடும்போது சாகுறாங்க. எங்களுக்கு டவுட்டா இருக்குது. அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் அவங்க மாட்டுனாங்க. சோ அதுக்கு என்ன தண்டனை குடுத்தாங்கன்னு தெரியல. சோ இந்த மாரி இவங்க மாட்டியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இப்ப சமீபத்திய நியூஸ் நாகர்கோயில்ல வந்து ஆ ஜோசியம் பார்க்குறாங்க. கணவன், மனைவி ஒண்ணா சேர மாட்றாங்க. அடிக்கடி சண்டை வருதுன்ட்டு ஜோசியக்காரன் இத்தனைக்கும் அவரு ஜான் ஸ்டீஃபன்றாங்க. அவரு கிறிஸ்டின் பேரு. அவரு ஏன் ஜோசியம் பார்க்குறாரு தெரியல. ஒருவேள அந்த மதத்துல இருந்தும் இந்து மதத்துக்கு வருவாங்க. அதெல்லாம் இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது ஒரு 2 வருஷமா நெறைய செலவு பண்ணியிருப்பாப்ல இருக்கு. இந்த பரிகாரம், அந்த பரிகாரம் இன்னும் சேரவே இல்ல. அ அப்படின்னு நீ காசெல்லாம் திருப்பி குடுன்னு கேட்டிருக்கிறான். நாங்க இங்க சண்டை தான் நடந்துட்டு இருக்கு. எவ்வளோ காசு வாங்கிட்ட திருப்பி குடுன்னோனே அவரு குடுக்கல. ஆ இது யாருமே கேட்க மாட்டாங்கல்ல. ஜெனரலா காசு குடுத்துட்டு வருவாங்க. வரலன்னா வேற ஒருத்தர பார்ப்பாங்க. அவருக்கு நேரம் பாருங்க. அப்ப இன்னொரு பையன்கிட்ட ஒரு 25 வயசு பையன்கிட்ட சொல்லி, ஆ ஆள் வச்சு நான் உனக்கு லட்சக்கணக்குல காசு குடுக்குறேன். அவன காலி பண்ணுனோனே, அந்த காசுக்கு ஆசைப்பட்டு அவன் வந்து கொன்னுட்டான் கழுத்த நெரிச்சு. ஆ சோ இது வேற வந்திருக்கு. அப்ப என்னன்னா, ஒரு ஆசை, பணத்தின் மீது ஆசை வந்தால் என்ன வேணாலும் செய்வாங்க. அ பசங்களும் சரி, சொத்து பிரச்சனைக்காக அதுவும் நடக்குது தானே. இங்கேயும் அதுதான் நடக்குது. ஆனா, அந்த மிலிட்டரிக்காரர் நெனச்சிருப்பாரு, நல்ல வேளை இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணியிருந்தா, இதை விட வசதியானவன பார்ப்பாங்கல்ல. அல்லது இவன் சொத்தையே கூட சுருட்ட கூட நெனச்சிருப்பான்ல. ஏன்னா, அந்த குணம் போகாது. அப்படியே தான் இருக்கும். உள்ள வந்துருச்சுல்ல அந்த விஷம். சோ, அவனுக்கு திக்கு திக்குன்னு இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் நம்ம நெலைமைன்ட்டு. வாழ்க்கையே போயிருக்கும். ஏதோ அவன் காப்பாத்தி நல்லா இருக்காருன்னு நெனைக்கிறேன். ஆ சோ இப்படி ஆகியிருக்குது. இதுக்கு என்ன காரணம்? என்னென்னலாம் இருந்தா இதுல தப்பிக்க முடியும்னு நீங்க நெனைக்கிறீங்க? லவ் பண்ணாமலே இருந்துரலாம் பிரதர். அதான் அந்த பெஸ்ட். ஃபர்ஸ்ட் தோணுது. அந்த பொண்ணு லவ் ம். பண்ணி விழுந்ததுக்கு அப்புறம் இவங்கள விட ம். ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா லைஃப் நல்லா இருக்கும்னு யோசிச்சாங்கல்ல. அத ம். முன்னாடியே யோசிச்சிருந்தா, நம்ம ம். பெசாட்டுக்கு அப்பா, அம்மா இருக்காங்க. நம்மள பாத்துக்குறாங்க. படிப்போம். படிச்சு ம். முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களே வரன் பார்த்து வைப்பாங்க. கல்யாணம் பண்ணிப்போம்ன்னு எல்லா பெண்களும், ஆண்களும் நினைச்சாங்கன்னா, இப்படி ஒரு பிரச்சனையே வராதே. ஆனா ஃபர்ஸ்ட் வர பெண் மட்டும் எப்படி இருப்பா? இருக்கும். பட் இதனால சொல்றேன். இந்த ஆ லவ்னால ரிஸ்க் எப்பயும் இருக்கு. ஆனா இது தேடிக்கிட்ட ரிஸ்க். கரெக்ட். இவங்களா போய் இவங்களா போய் தேடிக்கிட்ட ரிஸ்க். ஏன்னா, எப்படியும் பையன் செட்டில் ஆவறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பொண்ணுக்கு அப்படி கிடையாது. சின்ன வயசுலயே கல்யாணம் பண்றாங்க. ஏன்னா, பையன் செட்டில் ஆயிற வரைக்கும் அந்த பொண்ணு இருந்தான்னா அவருக்கு வயசாயிடும். அதுக்குள்ள எல்லா அவன் வேற ஒரு பொண்ண பார்க்க ஆரம்பிச்சுருவான். எல்லா பொண்ணுங்களும் பேரண்ட்ஸ் வந்துட்டு பொண்ணுங்கள கன்வெர்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா ம். லவ் பண்ணாம அவங்க ஏஜ்ல தான் லவ் பண்ணுவாங்க. கூட படிக்கிற பசங்க. சோ கண்டிப்பா. ஒரே ரீசனுக்கு தான் சொல்லுவாங்க. அந்த பையன் வந்துட்டு அ ம். கல்யாணம் வேலைக்கு போய் செட்டில் ஆகுறதுக்கு செட்டில் இத்தன ஆகும். வருஷங்கள் ஆயிடும். ம். அதுக்குள்ள உன் லைஃப் இப்படி ஆயிடும். இது ம். இந்த பாயிண்ட் சொன்னாலே ஈஸியா பொண்ணுங்க விழுந்துருவாங்க. பாதி பேரு. ஒரு ம். 80% பொண்ணுங்க இது ஓகேன்றுவாங்க. லாஜிக்கும் கூட. அழக வச்சுட்டா வாழ முடியும். காசு வச்சு தானே வாழ முடியும். சோ, அப்ப அந்த நேரம் அது தெரிய மாட்டேங்குது. இல்லையா விழுந்துறாங்க. பட் அதுல ஒரு சிலர் வந்து ரொம்ப சின்சியரா இருக்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த சின்சியர் இந்த லவ்ன்ற ஒரு பலகீனம் வந்தாலே, அடுத்த பலகீனம் எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்கும். காசு, வெறி, கிடைக்கலன்னா கொலை பண்றது, அல்லது என்னை ஏமாத்திட்டு போறான்னு தெரிஞ்சா அந்த அந்த அந்தரங்க படங்களை எல்லாம் வெளியிடுறது, அ வெளியிட்ட வெளியிட்டுருவேன்னு பயமுறுத்துறதுனால தற்கொலை பண்ணிக்கிறது, அல்லது அவங்கள கொலை பண்றது. தொடர்ந்து இந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆனா இது வந்து ரொம்ப அப்படியே பிளான் பண்ணி குடும்பத்தோட சேர்ந்து ஒரு பையன காலி பண்ணியிருக்கிறாங்க. சோ அது ஆச்சரியமா இருக்குது. குறிப்பாக இதுல என்னன்னா, ஆ வள்ளலார் இப்படி சொன்னதா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார் திருவருட்பால. என்னன்னா, "ஒரு பெண்ணை நீ பார்க்காத. பார்த்தன்னா உன் நெத்தியில அது ஆழமா பதிவாயிடும்." அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இச்சையா பார்க்கக்கூடாது. அவர் அப்படி சொல்லிட்டாரு. ஆ சோ அது அந்த அளவுக்கு பலகீனமா இப்ப இருக்கிறாங்க. ஏன்னா இவன் பஸ்ல பார்க்கிறதே அதுக்காக தானே பார்க்குறான். பஸ்ல என்ன பொண்ணு மட்டுமா போறா? இல்ல சின்ன பசங்க மட்டுமா இருக்காங்க. எத்தனையோ பேர் தானே இருக்கிறாங்க. ஆனா கண்ணு அங்க மட்டும் போகுது. அதுக்கு சினிமாவும் ஒரு காரணம். இல்ல சினிமால அந்த பார்த்தா இது கிடைக்குது, அது கிடைக்குதுன்றது அது பாட்டு கேட்கறது, இதெல்லாம் சேர்ந்து அவங்கள அப்படி ஆக்கிடுது. ஆக்குன பிறகு, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சப்போஸ் அந்த விஷயம் தெரிஞ்சோனே, உனக்கு புடிச்சன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு இவன் சொல்லியிருந்தான்னா முடிஞ்சு போச்சு. கரெக்ட்.
இல்லையா? அந்த நேரம் இவரு அன்பை காட்ட போய் தான் மாட்டிக்கிட்டாரு. இல்ல. அப்படியே அந்த பையன் சொல்லியிருந்தாலுமே, இந்த பொண்ணுக்கு உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒருவேள அதுவும் இருக்கு. ஆ ஒரு ஆனாலும் பண்ணிட்டாங்க. எதுவுமே வேணான்னு முடிவு பண்ணிட்டா ஃபினிஷ் தான். அவங்க மனசுல ம். ஃபர்ஸ்ட் இருந்த எண்ணமே இதுவா தான் இருந்திருக்கும். இல்ல கனெக்ஷன கட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுல்ல. அது எம்மா நீ வந்து பார்க்குறாங்கன்னா நீ ஒத்துக்கிட்ட. சரி ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ நல்லா இரு. அப்படின்னு பிரிஞ்சிட்டா, இவனுக்கு மனசுல கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். ஆனா அது அந்த அளவுக்கு மனசு கண்ட்ரோல்ல இருக்கிறவன் முதல்ல லவ் பண்ண மாட்டான். அதான் இங்க விஷயமே. பார்த்த உடனே விழறான்னா, அப்புறம் எங்க இருந்து கண்ட்ரோல் இருக்க போகுது? இல்ல பிரதர். அதனால ம். தான். பலகீனம் தான் காரணம். எந்த அளவுக்கு கண்டிப்பா, சீக்கிரம் லவ்ல விழறாங்களோ, அந்த அளவுக்கு பலகீனமா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். கண்டிப்பா. இன்னொன்னு இப்படியே சரி, இப்படியே பொண்ணுங்க இருக்காங்க. அரேஞ்ச் மேரேஜே பண்ணிக்கலாம். ம். அப்படின்னு இருந்தாலுமே அரேஞ்ச் மேரேஜ் எல்லாமே நல்லாவா இருக்காங்க? ம். எல்லாத்துலயுமே இது வந்துகிட்டு தான் இருக்கு. சோ மொத்தத்துல கல்யாணமே பண்ணாம இருக்கிறது தான் சேஃப்டி. எப்படி நம்ம பார்த்தாலுமே நம்மள சுத்தி பிரச்சனைகள் வருது. நம்மள சுத்தி நம்பிக்கை துரோகங்கள் எல்லாருமே இருக்காங்க. நம்மள கண்டிப்பா. சுத்தி பிரச்சனைகள் இருக்கு. கன்ஃபார்ம் பண பிரச்சனை, உடல்நடை பிரச்சனை, குடும்ப ம். பிரச்சனை, நம்பிக்கை துரோகம் எல்லாமே இருக்கு. சோ இது ம். எல்லாத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும். ம். அப்படிதான் நம்ம கண்ணோட்டம் போகணும். ம். கரெக்ட். பிரதர் நீங்க சொல்லுங்க. சோ இதுலருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? அப்டின்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆ ம் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் இந்த மாரி நேரத்துலலாம் வந்து நல்ல கணவன் வேணும் அப்டின்ட்டு வேண்டிக்குவாங்களாம். பெண்கள் வந்து கையில ஏதோ கட்டிக்குவாங்க. தாலியே தான் கட்டுவாங்களா என்னன்னு தெரியல. ஆ ம கல்யாணம் ஆனவங்க வந்து கணவன் கடைசி வரைக்கும் உயிரோட ஆயுள் நல்லா இருக்கணும் அப்டின்ட்டு அவங்களும் ஒரு தாலிய மாத்தி கட்டிக்குவாங்க. ஆனா அதோடைய உண்மையான அர்த்தம் கடவுளை கணவனாக வச்சுக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா கலியுகத்துல நல்ல கணவனே கிடையாது. கலியுகத்துல எப்படி நல்ல கணவன் இருப்பான்? நல்லவர்களே இருக்க வாய்ப்பு கிடையாதே! இப்ப இந்த சகோதரி கரிஷ்மாவுடைய மனதில் வந்தக்கூடிய அந்த விஷமும், ஷாரோன் மைண்ட் வேலை செய்த விதமும் எல்லாருக்குள்ளயும் கொஞ்சம் இருக்கும். கரெக்ட். அது எந்த நேரம் தூண்டப்படும்னு தெரியாது. இல்ல வெளிப்பட்டத விட ம். கண்டுபிடிச்சுட்டாங்க. எவ்வளவோ ம். சம்பவங்கள் நடந்திருக்கு பிரதர் வெளியில நடந்திருக்கும். தெரியாம. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி ம பையன அடிச்சு கொலை பண்றது, அ லவ்வுக்காகவே அடிச்சு கொலை பண்றது, இவங்கலாம் வந்து போலீஸ்க்கே போமாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. கரெக்ட். அது பையன் இறந்துட்டான். இனிமேல்ட்டு போய் என்ன ஆகப் போகுது? அப்படின்னு விட்டுருவாங்க பெரும்பான்மையானவர்கள். நிறைய பேர் வந்துட்டு ஆக்ஷன் மாரி கிரியேட் பண்ணி பண்றதெல்லாம் இருக்குல்ல. ஆ அ அந்த மாரி ஒண்ணுமே பண்ண பண்றப்ப முடியாது. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கரெக்ட். தெரிஞ்சும் தெரியாமலும் நடக்குது. எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இது வெளியில வந்திருக்கு. தண்டனை கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். அப்ப இவங்க தான் கண்டிப்பா. கெட்டவங்க, நம்ம எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாதுல்ல. கரெக்ட். இப்ப என்னன்னா, இந்த காதல்ன்ற விஷத்துல ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு விழுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பணம்ன்ற விஷயத்துல விழுது. சோ பணமும் இருக்கலாம் அல்லது அவன் இதை விட ரொம்ப அழகா இருக்கலாம். ஆல்ரெடி வெல் செட்டில்டா இருக்கிறான். இதெல்லாம் இருக்குது. சோ அந்த பையன் ரேடியாலஜி டிபார்ட்மென்ட் படிக்கிறான். சோ அது அ யோசிக்கும்ல, மைண்ட் யோசிக்கும்ல. என்ன பண்றது? அவன் கூட வாழ்ந்தா எப்படி இருக்கும்? இவனோட வாழ்ந்தா எப்படி இருக்கும்? இதெல்லாம் இருக்குது. அவன் ஆல்ரெடி வீடு வச்சிருப்பான், எல்லாமே வச்சிருப்பான். இவரு இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பாங்க. சோ இந்த விஷயங்கள் வந்து ஆ என்ன சொல்லிக் குடுத்தாலும் சினிமாவ பார்த்து தானே வளர்றாங்க எல்லாரும். சினிமா 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 பாட்டு கேட்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாதுன்னு எந்த அப்பா, அம்மாவும் சொல்லிக் குடுக்குறதில்ல. லவ் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்ருவாங்க. லவ் பண்றதுக்கு தேவையான எல்லாமும் நீ பண்ணிக்கோ. லவ் மட்டும் பண்ணாதன்ற மாதிரி இருக்குது இது. இல்ல பிரதர், முன்னாடியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் படம் பார்த்தப்ப கூட, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இருப்பாங்க. ஒரு 25 அந்த ஏஜ்ல லவ் பண்ணுவாங்க. அந்த ஏஜ்ல ம். உள்ளவங்க. அப்படி இருந்தது போய் இப்போ, ம். டீச்சர் ஸ்டூடண்ட்ட லவ் பண்ணலாம். ஸ்டூடண்ட் டீச்சர லவ் பண்ணலாம். ம். கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்கள லவ் பண்ணலாம். இப்படியெல்லாம் கான்செப்ட்ல கதை கொண்டு வராங்க. அப்படி சீரியல் எல்லாம் பண்றவங்க இப்படிதான் வருதாம். டிவி சீரியல் எல்லாம் இப்படிதான் வருதுன்றாங்க. ம். இப்படி பண்றவங்க ஹீரோ, ஹீரோயினா? அப்ப ம். நானும் ஹீரோ தான். நானும் அப்படி பண்ணலாம்ல. ஏன்னா எல்லாரும் கரெக்ட். தன்னை ஹீரோவா தானே நெனச்சுக்கிறாங்க. கண்டிப்பா. இப்ப கூட ரீசென்ட்டா பார்த்தேன். வயசானவங்க கல்யாணம் ஆயி தாத்தா ரேஞ்சுல இருக்கிறவங்க, தாத்தா, பாட்டி. ம். அவங்க ம். லவ் பண்றாங்க. ஓ! இப்போ கரெக்ட். ஒரு பக்கம் வந்துருச்சு. அப்ப பார்க்கிறவங்க இந்த மாரி வயசுல இருக்கும்பொழுது நம்மளும் ஒரு இன்னொருத்தர தேடி போலாம். ம். அப்படின்னு போறது இப்ப 2 பேருமே வந்துட்டு தனியா இருக்கிற பட்சத்துல செட் ஆகும்.
ஒரு ம். ஆணும் பெண்ணும் வயசான காலத்துல தனியா இருக்காங்கன்னா ஓகே. இதுவே ஒய்ஃபோட இருக்கும் பொழுது இன்னொருத்தர் கூட அப்படி வாழணும்னு தோணுதா அப்படின்னா, இருக்கிறவங்கள முடிச்சு கட்டிட வேண்டியதுதான். கரெக்ட். எல்லா வயசுலயுமே நடக்கும். கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அப்பா, அம்மா இந்தியாவை அதாவது வெளிநாட்டோட இந்தியாவ கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா, இது வெளிநாட்டு கலாச்சாரம் தான் இந்த மாரி அவங்களா துணையை தேடிக்கிறது. இங்கத்து கலாச்சாரம் கிடையாது இது. ஏன்னா, 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. வெளிநாட்ல யாருமே இந்த மாதிரி அவங்க லவ் பிரேக்கப் நடக்கும். ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்கும். ஆனா பழி வாங்க மாட்டாங்க. அந்த மாரி நியூஸே வராது. இந்த பழி வாங்கி நான் கொலை பண்றேன், அ மிரட்டுறேன், இந்த மாரி விஷயமே இருக்காது. ஆ ஆனால் இன்னொன்னு அங்க லவ் பண்ணாலே அங்க காமம் எல்லாமே தான் இருக்கும். அது ஒரு பெரிய விஷயமா அங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இங்க எடுத்துக்குவாங்க. இல்லையா? அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. ஆ இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. அதனால தான் நம்ம இந்தியால பொறந்திருக்கிறோம். இப்ப சக்தி வாய்ந்தவர்கள் தான் பெரிய பணக்கார நாடு, அந்த மாரி இடத்துல பிறப்பாங்களே! அப்ப அவர்களால அது சீக்கிரமா கடக்க முடியும். ஆனா அவங்களே கஷ்டப்படுறாங்க. ஆனால் கஷ்டப்படுறாங்க தான். லவ் ஃபெயிலியர்னால கஷ்டப்படுறவங்க இதெல்லாம் வீடியோலாம் பார்க்குறோம். ஆனா அதுக்காக ஏன்னா அவங்களுடைய அந்த என்ன சொல்றது? அ சமூக அமைப்பே இது ஒரு நார்மலான விஷயமா தான் பாக்குது. ஆமா பிரேக்கப், அடுத்து இன்னொன்னு தேடிக்கலாம் அப்படிங்கிறது நார்மலா அங்க இருக்குது. ஆனா இங்க நீ லவ் பண்ணிட்டாலே கல்யாணம் பண்ண மாரி தான். இல்லையா? இல்லாட்டினா நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன். அப்படின்ற மாரி ஏன்னா சினிமாலயும் அந்த மாரி ஆக்ரோஷமா காட்டுறாங்கல்ல. சேது படம், ஓம்ன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஆ ஹீரோ ராஜசேகர் சொல்லுவாரு. அது ஆக்சுவலா கன்னட படம். அது உபேந்திரன் நடிச்சது. நம்ம தெலுங்கு இது தமிழ்ல வந்துச்சு. அதுல என்ன சொல்லுவாருன்னா, அதே மாரி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பாப்பாங்க. எல்லாரையும் அடிச்சுட்டு ரவுடியா இருப்பாரு ராஜசேகர். "மொதல்ல அழகா இருக்கிறதுனால தானே நீ பையன பாக்குற. மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். எவனும் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அப்பயும் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியன்ட்டு போவான்." சோ அது அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இவன ஏமாத்தி இருக்கும். அதனால பண்ற மாரி வரும். ஆனா அந்த மிருக குணத்த தூண்டுது பாருங்க. இல்ல இதுலயும் வரும். நான் நான் அப்ப செலக்டடா தான் அப்பலாம் படம் பார்ப்பேன். நான் பார்த்த படங்கள்லே நெறைய படங்கள்ல இது வந்திருக்குது. அதுக்கு குறிப்பா தெலுங்கு படத்துலலாம் வரும் போல இருக்குது சர்வசாதாரணமா. இதயமே இதயமேன்னு ஒரு படம் இருக்கும். அதுலயும் இதே மாரி பார்க்க வருவாங்க. மகேஸ்வரி ஹீரோயினா இருப்பாங்க. ஆ ஆக்சுவலா அவ தான் கூப்பிடுவாளே! என்ன பார்க்க வராங்க. நீ வந்துடு. நீ வந்தன்னா, நீ லவ் பண்ணுன்னு சொல்ல அப்படிதான் கூப்பிடுவாங்க. இவன் வருவான். வந்த உடனே அந்த பொண்ணு கழுத்த புடிச்சு, "மொதல்ல எவனையாவது கல்யாணம் பண்ண கொன்னுடுவோம் உன்னன்ட்டு" போவான். அவளே ஷாக் ஆயி பார்ப்பா. சோ இந்த மாதிரி குணங்கள் ஆல்ரெடி மனிதனுக்குள்ள இருக்கிறதுனால தான் படத்துல வருது. அவன் மைண்டுக்குள்ள வருதுல்ல. அந்த டைரக்டருடைய மைண்ட்லயோ, ஸ்கிரிப்ட் ரைட்டர் மைண்ட்லயோ வருதுல்ல. இப்ப உள்ளுக்குள்ள இருக்குது அந்த விஷயம். அது இப்ப வெளில வருது. இப்ப சமீபமா அ ஒரு சகோதரிய ஒரு 2 வருடம் முன்பு ட்ரெயின்ல தள்ளி கொலை பண்ணாங்க. சென்னையில. ஒரு போலீஸ் குடும்பத்தை சார்ந்த ஒரு பையன். அந்த பொண்ணுமே போலீஸ் குடும்பத்தை சார்ந்தவங்க தான். ஆ அவங்க லவ் பண்ணதா சொல்றாங்க. ஒரு சிலர் லவ் பண்ணலன்னு சொல்றாங்க. அது என்னவோ தெரியல. பக்கத்து பக்கத்து வீடுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த பையன அவாய்ட் பண்றா அந்த பொண்ணு. எதுக்காகவோ அவாய்ட் பண்றா. அததான் சொல்றது. அத ஏத்துக்கிற பக்குவம் இல்ல. அப்ப என்ன ஆகுது, ம் அவ ட்ரெயினுக்காக நிக்கிறா. ஸ்டேஷன்ல சென்னை ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே தான் இருக்கும். அப்ப கொஞ்சம் பக்கத்துல நிக்கும் பொழுது, டக்குன்னு ட்ரெயின் வரும்போது டமால்னு புடிச்சு தள்ளி விட்டுர்றான் கோபத்துல. அவ அவன் அது ஒரு சிலர எப்படி தண்ணி அடிக்கிறது ஒரு சிலர் அப்படியே உச்சத்துக்கு எடுத்துட்டு போயிடும். அது இல்லாம இருக்க முடியாது. ஆனா அதை விட மிகப்பெரிய போதை வாய்ந்தது இந்த காமம். ஏன்னா தண்ணி அடிக்கிற எல்லாருமே ஆ அதுக்கு அடிமை ஆகுறதில்ல. சும்மா சோசியல் ட்ரிங்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க. சும்மா எப்பயாவது டேஸ்ட் பண்ணிட்டு, "ஓ! இதானா?" அப்படின்ட்டு போயிடுறவங்க இருப்பாங்க. எப்பயாச்சும் அடிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனா காமம் அப்படி கிடையாது. ஒன்ஸ் விழுந்துட்டாங்கன்னா வெளியிலயே வர முடியாது. அந்த மாரி மோசமானது அது. அந்த மாரி நெறைய பார்க்கிறோம். அதே மாரி ஒரு அ துணை ஒரு நடிகைன்னு நெனைக்கிறேன். அவங்கள ஒரு சீரியல் ஆக்டர் லவ் பண்ணி, அதுக்கப்புறம் செட் ஆகலன்ட்டு அவங்க விடலான்னு பார்த்தா, அந்த நேரம் அ தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஏற்கனவே மிரட்டி இருக்கிறான். தற்கொலை பண்ணப்புறம் அந்த பொண்ணு அழுவுது. நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணியிருப்பேனே! இப்படிலாம் அழுவுது. அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க் தானே. அந்த பொண்ணு ஏற்கனவே ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சு தான் இருக்குது. இப்ப இந்த இதுல வந்து வந்து மாட்டிக்கிறாங்க.
சோ இதோடைய அடுத்து என்ன ஆகும்? ஒரு பாம்போட விளையாண்டா என்ன ஆகும்? இல்ல பாம்பு பிடிக்கிறவனே விளையாண்டாலே அது கொத்திடுது. கேரளாலே இறந்துருக்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸா பாம்புக்கு முத்தம்லாம் கொடுப்பார். ஆனா அதை விட டேஞ்சர் இந்த காமம்ன்றது. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அது ஒரு வழி பண்ணாம விடவே விடாது. ஏன்னா இப்ப குடுக்கிற தண்டனை அது நடந்துருச்சு இல்லையா? இப்ப தண்டனை கொடுத்து தப்ப நிறுத்த முடியாது. அது முடிஞ்சிருச்சு. முடிந்த பிறகு இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேணா தண்டனை கொடுக்கலாம். ஆனால் இது குணம் மாறுமா? அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். இல்லையா? அவங்க இதுக்கெல்லாமா குடுத்துடுவாங்க அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஏன்னா பெண்ணுன்றதுனால ஒரு கருணை வரும். சின்ன வயசு பொண்ணுன்றதுனால வாழ்க்கை இருக்குதுன்னு இப்படி நினைக்கலாம். ஆயுள் தண்டனை மேபி அப்படி நினைச்சிருக்கலாம். முதல்ல மாட்டுவோன்னே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது நேச்சுரலா தானே பிளான் பண்ணாங்க. அப்ப அது ஒரு குடும்பமே யோசிக்குது அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப இந்த காமம் தப்புன்றத மட்டும் சொல்லி வளர்த்திருந்தா, பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு பயப்படுறாங்க. இப்ப இப்படி மாட்டிக்கிட்டா பரவாயில்லையா? இல்லையா? சோ இதுதான் பிரச்சனையா இருக்கு. இந்த ஞானம் மட்டும் தான் நிரந்தர தீர்வு. ஏன்னா எந்த மதத்திலுமே இத சொல்லிக் கொடுக்கல. காமம் தப்புன்ட்டு. காமத்தை வெல்றது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கல. ஒரு சமீபமா ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சர்ச்சில பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இந்த பசங்க நானும் காலேஜ் எல்லாம் கடந்து வந்திருக்கிறேன். இந்த கிளாஸ்ல இருந்து அந்த கிளாஸ்க்கு அப்படி போயிட்டு போயிட்டு வருவாங்க. எதுக்கு? சைட் அடிக்க போறாங்க. பாருங்க. இது மட்டும் இல்லாட்டினா, நாம அங்க ஒரு வேட்டையாடிட்டு வந்திருக்கலாம். அதாவது நெறைய பேர் கிறிஸ்தவரா மாத்தியிருக்கலாம். அந்த அர்த்தத்துல ஏதோ ஒரு கிறிஸ்தவ பாஷையில பேசுறாரு அவரு. அப்ப நீ ஏன் இப்படி பண்றன்னா, அது கடவுளுக்குமே கெட்ட பேரு தானே. ஆமா, அவங்களும் இப்படித்தானே இருக்கிறாங்க. அப்படின்னு நினைப்பாங்கல்லன்ட்டு அவரு ஏதோ பேச வர்றாரு. ஆனால் அப்படியே சொன்னா கூட பாதிரியார்களே காமத்துல விழுறாங்களே. சொல்லிக் குடுக்குற பாதிரியாரே விழறாங்களே. இல்லையா? ஏன்னா அதுலருந்து வெல்லக்கூடிய வழி தெரியாது அவங்களுக்கு. நீங்க விழுந்து விழுந்து பைபிள படிச்சாலும், குரான் படிச்சாலும், அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. சோ அப்ப அதுலருந்து தப்பிக்கிறது எப்படி? அப்படிங்கிற வழியை கடவுள் மட்டுமே அறிவார். அவரு மட்டுமே சொல்றாரு. இது இது எவ்வளவு பெரிய ஆ எதிரின்னா, உலகத்திலே நம்பர் 1 எதிரின்றார். ஆ குரான், பைபிள் எல்லாம் எதிரிகளோட சண்டை போடுறதா காட்டுவாங்க. ஆ அந்நிய தேவனை வழிபடுபவர்கள் அப்படின்ட்டு அல்லது காஃபிர் அதாவது கடவுளை நிராகரிக்கிறவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற மதத்த புடிச்சுக்கிறவங்கன்னு அர்த்தம். அவர்களோடு இவங்க சண்டை போடுவாங்க. மற்ற மதத்த புடிச்சா அவங்க கூட சண்டையா போடுவாங்க? இந்த மதத்த ஏத்துக்கல. அதுக்காக அவங்க கூட சண்டையா போடுவாங்க? அல்லது அவங்க தான் இவங்க கூட சண்டைக்கு வருவாங்களா? அப்ப இங்க உண்மை ஆ யாரும் மதத்துக்காக ஏன்டா மதம் மாறுனன்லாம் எவனும் சண்டை போட மாட்டான். அப்ப யோசிக்கணும். அது உண்மையான விஷயம் என்னன்னா, அங்க எதிரியாக சொல்லப்படுறது இந்த காமம். கடவுளை நிராகரிக்கிறதுன்றது காமத்தை விடுவதற்கு நீங்க தயாராக இல்ல. அதனால கடவுளை நிராகரிக்கிறீங்க. ஏன்னா கடவுள் குடுக்கிற ஞானத்துடைய லட்சியமே அதுவாகத்தான் இருக்கிறது. அதாவது சிவனை காமத்து அகனீஸ்வரன், நெற்றிக் கண்ணை திறந்தார், மன்மதன் எரிந்தான். கண்ணை திறந்து எரிச்சிட்டார். அது இல்லாம காமத்தை வென்றவர் சிவனை தவிர யாரும் கிடையாதுன்னே ஒரு மகிமையும் இருக்குது. சோ அந்த சிவபெருமான் அவரதான் அல்லாஹ் பரமபிதான்றாங்க. கடவுள் ஒருவர் தான். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்காரு. இததான் பரந்தாமம், பரலோகம்னு சொல்றாங்க. சோ அங்க இருந்து இறைவன் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல சொல்றார், நான் எங்கிருந்து வருகிறேனோ அங்கிருந்து தான் நீங்களும் வந்தீங்க. ஆத்மாக்கள். நான் எப்படி கண்ணுக்கு தெரியாத ஒளிப்புள்ளியா இருக்கிறேனோ, நீங்களும் அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒளிப்புள்ளி தான். ஆனா நீங்க உடல் எடுத்திருக்கிறீங்க. நான் அந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலே வரல. ஆரம்பத்துல சொர்க்கமாக இருந்தது இந்த உலகம். 2500 வருடம். அடுத்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாகி துக்கத்தின் உச்சம் வரும்போது நான் வரேன். உலகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு வரேன். சொல்றேன். இதுவரைக்கும் நீங்க அதாவது இந்த உலகம் அழியறதுக்கு காரணம் உலகம் மோசமாயிடுச்சு. உலகம் மோசமானதுக்கு காரணம் நீங்க செய்த பாவம் அதிகமாயிடுச்சு. ஆனா பாவமே செய்யாம 2500 வருடம் நீங்களே இருந்திருக்கிறீங்க. அதனால அதெல்லாம் இயற்கை. கடவுள் தான் காமத்தை படைத்தார். அப்படிலாம் கதை சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்ப இருக்கிறத விட ரொம்ப 1000 மடங்கு அழகாக, 1,00,000 மடங்கு அழகாக சொர்க்கத்தில் வாழ்ந்த ஆண்களும், பெண்களும் இருந்தாங்க. அவங்களதான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்ப எப்படி அவங்களுக்கு காமம் இல்லாம இருந்தது? காமமே இருக்காது. குழந்தை பிறக்கும், திருமணம்லாம் ஆகும். கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவா.
அந்த அளவுக்கு பரிசுத்தமாக தான் அங்க இருக்கிற அத்தனை பேரும் பிறந்தார்கள். கிறிஸ்தவ மதத்துல இயேசு மட்டும் அப்படி பிறந்ததுனாலேயே ஒரு மகிமை இருக்குதுன்னா, இங்க இருக்கிற அத்தனை பேரும் அப்படித்தான் பிறக்கிறாங்கன்றதுனாலதான் இந்து கோயில்ல அவ்வளோ மகிமை. நகை என்ன, அலங்காரம் என்ன, இல்லையா? அவ்வளோ மகிமை, பூஜை இதெல்லாம் நடக்குது. அப்படி இருந்ததே நீங்க தான்ற ரகசியத்தை சொல்றேன். அப்படி இருந்தவங்க தான் மறுஜன்மம் எடுத்து அனைத்தையும் இழந்துட்டீங்க. இப்ப மீண்டும் அனைத்தையும் அடையணும்னா எப்படி இழந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல தண்ணி அடிச்சு தான் இழந்தீங்க அப்படின்னா, தண்ணி அடிக்கிறத நிறுத்தினா அப்ப கூட மீண்டும் அடைய முடியுமா தெரியாது. ஆனால் இங்க அடைய முடியும்ன்ற. ஏன்னா இது காலச்சக்கரம். இதுல என்ன நடந்ததோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்ற. அதாவது 5000 வருடம் முன்னாடி இதே நாள், இதே நேரம், இதே வீடியோவில் நாம பேசியிருந்தாதான் இப்பவும் பேசுவோம். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நேரம் இதே டாபிக்க பேசுவோம். பாக்குறவங்களும் இதே நேரத்தில் பாப்பீங்க. கமெண்ட் போடுறவங்களும் அதே கமெண்ட் தான் போடுவீங்க. அந்த அளவுக்கு துல்லியமா நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன ஆகும்? மீண்டும் சொர்க்கமும் உருவாகும். நாம நடிக்கிறது மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள எல்லாமே, ஒரு கொசு பறந்தாலும், ஒரு சுனாமி வந்தாலும் எல்லாமே அந்தந்த டைம் கரெக்டா நடக்கும். அப்ப மீண்டும் சொர்க்கமாக மாறப்போகுது. அந்த சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. ஆனா அங்க நீங்க போகணும்னா உங்களுக்குள்ள அது இல்லாமல் அழிச்சிடணும். அது யாரால அழிக்க முடியும்னா, யார் சொர்க்கத்திலிருந்து வந்தாங்களோ அவர்களால தான் அழிக்க முடியும். ஏன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் சொர்க்கத்தில் இருக்கிறவங்க கிடையாது. சொர்க்கத்துல 33 கோடி தான். இப்ப மக்கள் தொகையே 900 கோடி தொடப்போகுது. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அப்ப அந்த தேவதை ஆத்மாவை தான் இந்த ஞானம் பிடிச்சு இழுக்கும். அப்ப இறைவன் சொல்றாரு, சொர்க்கத்தில் காமம் இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் உங்களுடைய கவனம். சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா கூட காமம் இருக்காதே. நம்ம சின்ன வயசுல இருக்கும் பொழுது பெரியவங்க அழகா இருந்த அளவுக்கு நம்ம பெருசான அப்புறம் பெரியவங்க அழகா இருக்க மாட்டாங்க. நம்ம சின்ன வயசுல சினிமாவை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். சாவித்திரி, சரோஜா தேவி அவங்களோட கம்பேர் பண்ணும்போது அடுத்த ஜெனரேஷன்ல யாரும் அவ்வளவு அழகெல்லாம் கிடையாது. இப்ப கேட்கவே தேவையில்லை இல்லையா? இப்ப இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் பழைய படத்துல சைட் டான்சரா வேணா வந்துட்டு போறவங்களா தான் இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு இது என்னன்னா ஒட்டுமொத்த உலகத்தையே காட்டுது. அப்படி மாறிட்டு வராங்க. அழகெல்லாம் குறைஞ்சிட்டு வருது. எல்லா அழகான நடிகையுடைய குழந்தையும் பாருங்க, அந்த நடிகைக்கு கம்பேர் கிட்டே வர முடியாது. அதே மாதிரி அழகான நடிகருடைய மகன்களை பாருங்க, அந்த நடிகருக்கு கிட்டே வர முடியாது. குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப சொர்க்கத்தில் அவ்வளவு அழகா இருக்கிறாங்க. ஆனாலும் எப்படி அவங்களால சரி, அதுக்கு முன்னாடி இதை சொல்ல வந்தேன். சின்ன வயசுல நம்ம மனம் ஏன் சலனம் படல? இதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்க, அது அது தானா வரும், அது ஹார்மோன்னால வருது. ஹார்மோன்னால எப்படி லவ் வரும்? அப்படி ஹார்மோன்னால வருதுன்னு நீங்க நியாயம் கட்டுறீங்கன்னா, அது கடைசி வரைக்கும் அந்த ஹார்மோன் இருக்குதே. அப்ப கள்ளத்தொடர்புக்கு நியாயம் சொல்லுங்க. கொலை பண்றது கூட ஒரு ஹார்மோன்னால தானே வருது. அந்த கோபத்துல வருது இல்ல, என்னென்ன செக்ரீஷன் ஆயிருக்கும் உள்ள. அந்த வெறியில தானே கொலை பண்றான். இப்ப எல்லாத்தையும் நீங்க நியாயப்படுத்துவீங்களா? அப்ப சின்ன வயசுல அவ்வளவு அழகா இருந்தாலும் நாம சலனம் ஆகாததற்கு காரணம் என்னன்னா, ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க சீக்கிரமா சலனம் ஆகும். ஏன்னா கையில மொபைல கொடுத்துடுறோம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு தெரிஞ்ச நான் ஸ்கூல்ல படிக்கும்போது நான் ஒரு குறிப்பிட்ட நடிகர் படத்தை மட்டும் தான் பார்ப்பேன். இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் மட்டும் நிறைய படம் பார்ப்பான். வேற யாருமே படமே பார்க்க மாட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படிடா இவங்க எல்லாம் பார்க்காம இருக்கிறாங்க அப்படின்ட்டு. சோ அப்படி இருந்தது அப்ப. ஆனா இப்ப அப்படி கிடையாது. எல்லார் கையிலும் மொபைல் போன் இருக்குது. இப்ப பாருங்களேன், 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. 90s கிட்ஸ் எல்லாரும் பெருமையா சொல்லுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நமக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே இருக்கு. அது தூண்டுதல் கிடைச்சிச்சுன்னா வெளியில வருது. இப்ப 90s இந்த டிவி, போன் இதெல்லாம் அதிகமா கிடைக்கல. மேக்ஸிமம் அந்த இது ஈர்ப்பு இல்லாம இருந்தாங்க. அதனால அவங்க நல்லா இருந்தாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப 2K கிட்ஸ்க்கு பிறந்த உடனே போன் கிடைச்சிருது. சோ அவங்க எல்லா வெளி உணர்வும் அந்த இதுவும் கிடைக்குது. அவங்க அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இப்படிதான் நம்மள சுத்தி இருக்காங்க, இப்படிதான் எல்லாரும் நடந்துக்கிறாங்கன்ட்டு இவங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்ப சின்ன பிள்ளைங்க அப்பா சொல்றதை கேட்கறதே கிடையாது. ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ் பாக்குறாங்க. அந்த ஷார்ட்ஸ்ல எப்படி ஸ்கூல் லீவ் போடலாம், எப்படி பொய் சொல்லலாம், எப்படி விட்டு வைக்கலாம், என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் காமெடியா சொல்றாங்க. அதை பாக்குற பிள்ளைங்க இப்படி நம்மளும் நடந்துக்கலாமோ அப்படின்ட்டு அததான் பண்றாங்க. கரெக்ட். அப்புறம் அப்படியே பெருசாக அதுல ஒரு பையன் கெட்டு வந்தான்னா போதும், எல்லாரையும் கெடுத்துட்டு போயிடுவோம். இதை பார்க்கலையாடான்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா கொரோனா எல்லார் கையிலும் போன் கொடுத்தே ஆகணும்ன்ற ஒரு நிலைமைக்கே எடுத்துட்டு வந்துச்சு படிக்கிறதுக்கே. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைக்கு உடலை பார்க்கிற பழக்கம் இருக்காது.
அப்பா அம்மாவே அது ரேரா தான் பார்க்கும். பட் அப்பா அம்மான்னு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக பார்த்து வச்சுக்கும். மத்தவங்கலாம் பெருசா தெரியாது அந்த குழந்தைக்கு. இப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து முகத்த பார்த்தே பேச மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு எங்கேயோ இப்படி ஆடிட்டு, இப்படி ஆடிட்டு, இப்படி ஆடிட்டு, இப்படியே தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து அது ஒரு அது ஈர்க்கல. ஆனா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த சினிமா, பாட்டு இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, முன் ஜென்மத்தில் நீங்க விழுந்தீங்க பாருங்க, அத தூண்டுது. அது உங்களுக்கு தெரியல. அந்த பாட்ட கேட்டு நீங்க கெட்டு போறது ஓரளவுக்கு உண்மை. ஆனா, உள்ளுக்குள்ளேயே ஏற்கனவே இருக்குது. அதுதான் தூண்டப்படுது. சோ, அது தூண்டிக்கிட்டே இருக்கும். சோ, அது யாரு ரொம்ப பலகீனமா விழுந்திருக்காங்களோ, அவங்க தான் டக்குன்னு சின்ன வயசுல தவறான காரியங்கள்ல ஈடுபடுறது, லவ் பண்றது எல்லாமே. அப்ப இந்த மாதிரி வந்து பார்த்து, பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பழகிய பிறகு, ஆ ஆ அதுவே பல தடவ லவ் பண்ணுவாங்க. பல பேர லவ் பண்ணியிருப்பாங்க. பிரேக்கப் ஆயி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்துல ஏதோ ஒரு அதாவது அப்ப இருக்கிற ஆப்ஷன் ஒரு 4 பையன், 4 பொண்ணு அப்டின்னா, அதுல பெஸ்ட் எதுன்ட்டு ஏதோ அவனுக்கு அந்த நேரம் எது பெஸ்ட்ன்னு தோணுதோ அத வச்சு, அது எத வச்சு வேணாலும் டிசைட் பண்ணியிருப்பான். பெரும்பாலும் அது அழகா தான் இருக்கும். ஆணை பொறுத்தவரைக்கும். ஆ பெண் வந்து பணத்தை பாப்பா. சோ இதெல்லாம் இருக்குது. சோ இதெல்லாம் வச்சு பண்ண பிறகு, அப்புறம் தான் தெரியும் இவ்ளோ நாள் நம்ம எதுக்கு அடிமையானோமோ, அதுக்கு இன்னமும் நாம அடிமையா தான் இருக்கிறோன்ட்டு. மறுபடியும் மற்றவர்களை பார்க்க தான் செய்வாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு நமக்கு இனிமேல் பார்க்கிறது தப்பு அப்படின்னு பார்க்கிறத நிறுத்துவாங்க. பட் அது முடியாது. பார்க்கிற பழக்கம் இருந்திருந்தா. ஆனா பார்க்கிற பழக்கமே இல்ல. ஒரு பையன் தான் தொரத்தி தொரத்தி லவ் பண்றான் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இல்ல. பார்த்ததே அந்த பையன் தான் இவ்ளோ நம்மள லவ் பண்றானேன்ட்டு ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிட்டான்னா, அவளுக்கு பிரச்சனை கிடையாது. இன்னொன்னு பிரதர், ம். நீங்க சொன்னீங்கல்ல பாக்குறத நிப்பாட்டிட்டா அப்படின்ட்டு. ம். அப்ப சிலர் இருக்காங்க அந்த மாதிரி திருந்தலாம்னு நினைச்சா கூட முன்னாடி செஞ்ச பாவம் இருக்குல்ல கர்மா, அது பின்னாடி வருமே. திருந்தலாம்னு நினைக்கிறப்பதான் பின்னாடி வந்து அடி அடியா விழும். கண்டிப்பா. Facebook எல்லாம் வந்துருச்சு இல்லையா? யார வேணாலும் இப்ப தேடி கண்டுபிடிச்சிடலாம். அப்ப யாரை பார்க்கணும்னு தவம் கிடந்தீங்களோ, அவங்க வந்து ஹாய் சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சு 1 செகண்ட்ல. அதே மாரி எனக்கு தெரிஞ்சு அந்த இன்டர்நெட் வந்த புதுசுல, சின்ன வயசுல லவ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி வேற ஊருக்கு போயிட்டாங்க. அப்பலாம் ஃபோன் கிடையாது, எதுவும் கிடையாது இல்லையா? எங்க போனாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 40 வயசாகி பையன் காலேஜ் படிக்கிறான். அந்த நேரத்துல அந்த பையன் லைனுக்கு வரான். Yahoo மெசஞ்சர் காலம். அப்ப Orkut, Facebookலாம் வரல அப்ப. அந்த டைம்ல. எப்படியோ அப்பவே கண்டுபிடிச்சுட்டாங்க. இப்ப ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது. சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா அப்பவே பதறிட்டு இருந்தாங்க. ஐயோ! எனக்கு குழந்தைலாம் இருக்குது. என்ன அப்ப மனம் சலனம் ஆகுது பாருங்க. அத்தனை வயதானாலும் சலனம் ஆகுது பாருங்க. அதுதான் அங்க பெரிய விஷயம். எத்தனை வயதானாலும் அது இருக்குது. ஏன்னா உடம்புக்கு தானே வயசாகுது. மனசு அப்படியே தானே இருக்குது. அதனால தானே அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் லவ்ல விழுது. அதுக்கு முன்னாடி அது தாத்தா, பாட்டியா தானே இருந்துச்சு. அதுக்குள்ள இருந்தது தானே அடுத்த ஜென்மத்துல வெளிப்படுது. இல்லையா? உள்ளுக்குள்ளேயே பொத்தி வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்ப சமுதாயம் அத ஓகேன்னும் போது அது வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்ப இந்த உடலை பார்க்கிறது தான் அங்க முக்கியமான விஷயமாக இருக்குது. அதுதான் முக்கியமா சொல்ல வந்தது. ஏன்னா குழந்தையா இருக்கும் பொழுது, அதாவது கர்ப்பத்துல இருக்கும்போதே தண்டனை கிடைக்கும். அதுக்கப்புறம் அது என்னென்ன பாவம் செஞ்சதோ அதுக்கெல்லாம் அடி விழும் பயங்கரமா காட்சி காட்டி காட்டி. அப்ப நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு தான் அது திருந்தி வெளில வருது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த சமுதாயம் கெடுத்துக்கிட்டே வருது. ஆனா குழந்தையா இருக்கும்போது அவங்க சலனம் ஆகல. தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாடான்னுலாம் கேட்பாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது பெரிய பெரிய அழகான பொண்ணுங்கலாம் வந்து, "ஏய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாடா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாடான்ட்டு." ஏதோ ஒரு டைம்ல அந்த குழந்தைக்கு ஆசை வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அது கெட்டு போயிடும். அவங்க விளையாட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லையா? அதாவது இந்த மாரி வார்த்தை பேசுறது ஒரு முக்கியமான காரணம். ஆ நெறைய அப்பா, அம்மா கிட்ட அதாவது அப்பா, அம்மா இல்ல. ஃபிரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? அப்பா, அம்மாவுடைய ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்கள வரும்போது, "ஏய் என்னடா உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குதா? ஏய்" இ அது அது ஒரு சகஜமா போயிடுச்சு. அந்த பையனுக்கு அதுவரைக்கும் இல்லாட்டினா கூட அவனுக்கு மைண்டுக்குள்ள கரப்ட் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியாம போகுது. சோ இந்த மாரி நெறைய விஷயம் நடக்கும். ஆனால் சொர்க்கத்தில் எப்படி அழகாக இருந்து அவங்க காமத்துல விழல அப்படின்னா, சொர்க்கத்துல எல்லாருமே பார்ப்பாங்க. குனிஞ்சுகிட்டே குழந்தை மாரி இருக்க மாட்டாங்க. ஆனா எங்க பார்ப்பாங்கன்னா, உடம்புல கவனம் போகாது, ஆத்மால கவனம் போகும். ஆத்மா பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாரி இருக்கு. அதனால தான் அங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. இயல்பாகவே அங்க இருக்கிறவங்களுக்கு ஆத்மான்ற எண்ணம் இருக்கும். அது எப்படி வந்தது அப்படின்னா, இந்த 5000 வருடத்துக்கு ஒரு முறை கடவுள் வந்து இந்த ஞானத்தை குடுப்பார்.
ஏன்னா நடந்ததே நடக்கும் இல்லையா? இப்ப கொடுக்கறது தான் கலியுகம் முடிஞ்சு மீண்டும் இது சொர்க்கமா மாறும்போது இப்ப பண்ற பயிற்சி அங்க இயல்பாக வருது. எப்படி லவ் இயல்பாக வருது இல்லையா? ஒரு தூண்டுதல் கொடுத்தா வருது. அங்க இந்த லவ் தூண்டுதல் கொடுக்கலாம் யாருமே கிடையாது. சினிமா கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. டீசெண்டா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. டீசென்ட்னா முஸ்லீம் மாதிரி புர்கா போட்டுட்டு மூடிட்டு வர்றதெல்லாம் கிடையாது. டீசெண்டா ஜென்ரலா இந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் இல்லாம டீசெண்டா சாரி கட்டுறது இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஆண்களும் பாத்தீங்கன்னா கை வரைக்கும் இது வரைக்கும் மறைக்கிற மாதிரி ஷர்ட்டா இருக்கும். பிரம்மகுமாரிகளுடைய அந்த லட்சுமி நாராயணன் போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு டீசெண்டா இருப்பாங்க. அவங்களோட கவனம் ஆத்மாவில தான் போகும், உடலுக்கே போகாது இயல்பாகவே. ஏன்னா அதுதான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லாத்தையும் பண்ணுது அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கிறதுனால காமம் மட்டும் கிடையாது, பற்று கூட இருக்காது. அப்பா அம்மாவை பார்த்து பேசினா கூட அந்த பூர்வ மத்தியில் ஆத்மாவை தான் பார்ப்பாங்க. அவங்களும் குழந்தையை பார்த்து பேசினாலும் ஆத்மாவை தான் பார்த்து பேசுவாங்க. அப்ப அதுக்குரிய கடமையை செய்யணும்னு தோணுமே தவிர பற்று வந்து உடம்பு மேலதான் வருது, ஆத்மா மேல கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அழுவுறோம். ஆத்மாவை நினைச்சு அழுவல, ஐயோ இந்த உடம்பு ஏந்திரிக்க மாட்டேங்குதே, இந்த உடம்பு மறுபடியும் பேச மாட்டேங்குதுன்னு தான் அழுவுறோம் இல்லையா? அந்த ஆத்மா தான் மறுபடியும் அந்த ஆத்மா கிட்ட நான் பேசணும்னு ஆசைப்படுறாங்களா? அப்ப ஆத்மா இருக்குதுன்னு தெரியுது இல்ல. பிரதர் அந்த ஆமா அந்த என்னது ஏதோ ஒண்ணு ஆத்மா கிட்ட பேசுறது பண்றாங்க. இன்னொரு பேயா கூட வருவாங்க, வந்து அப்ப ஓட்டணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்ப அந்த உடல் மேலதான் பற்று இருக்கு. அந்த உடல் அழகான உடல், அவங்க நம்ம கிட்ட பேசினாங்க, விளையாண்டாங்க, சிரிச்சாங்க, அந்த உடல் தான் வேணும். ஏன்னா இப்ப ஆத்மா பேயா வருது இல்ல, இன்னொருத்தர் உடம்பு கூட இருந்து அவங்களோட வாழ்ந்துக்கலாம்ல, விரட்டணும் தானே நினைக்கிறாங்க. உடல் தான் தேவை. இந்த உடல் இப்படி இருக்கணும், என்கிட்ட அழகா பேசணும், அன்பா இருக்கணும், விளையாடணும், அப்படி நினைக்கிறாங்க. கரெக்ட். அதனால அவங்களுடைய கவனம் அந்த புள்ளி, கண்ணுக்கு தெரியாத சின்ன நட்சத்திரம் ஆத்மான்ற, கடவுளும் அப்படித்தான் இருக்கிற. அப்படி ஆத்மான்ற உணர்வுலே இருந்ததுனாலதான் உங்களுக்கு காமம் கோபம் எதுவும் கிடையாது. கடவுள் படைத்த அந்த சொர்க்கத்தில் எல்லாமே நிரம்பி இருக்கும். செல்வம், ஆரோக்கியம், அழகு, குணங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். எல்லாமே ஆனந்தத்தை கொடுக்கிற மாதிரியே இருக்கும். சிங்கம் பசுவும் கூட ஒன்னா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கு அடிச்சு சாப்பிடணும்னு தோணாது. ஏன்னா மனிதர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்பதான் இந்த சிருஷ்டியே மாறும். நமக்குள்ள அந்த மாதிரி நம்மளும் வெஜிடேரியன் தான் சாப்பிடும். விலங்குகள் சிங்கம் புலியே வெஜிடேரியன் தான் சாப்பிடும், புல்ல சாப்பிடும். ஆனா நமக்கு தெரியாதனால புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுன்றாங்க. சோ அவங்க இப்ப இருக்கிறத வச்சு அப்படி நினைச்சுக்கிறாங்க. எல்லாமே ஆணையும் பெண்ணையும் ஏன் படைத்தான், காமம் தப்புனா அப்படின்னு ஒரு பாட்டே வரும், ஒரு சிவாஜி பாட்டுல வரும். இப்ப இருக்கிற மாதிரிதான் எப்பயுமே உலகம் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால வர விஷயம். ஆனா அது அப்படி கிடையாது. 2500 வருடம் தூய்மையா இருந்ததுனாலதான் உங்களை கோயில் கட்டி கும்பிடுறீங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுது, ஆத்மான்றதுல இருந்து கவனம் போயிடுது. ஆத்மா சக்தி இழக்குது. அது ஒரு கான்சென்ட்ரேஷன் பவர் தானே. நான் ஆத்மான்றதுலயே கவனம் இருக்கிறது. சோ அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அப்பதான் வெளியில சலனம் ஆகுது. அப்பதான் முதல்ல மனைவியை பார்க்கும்போது அழகா இருக்கிறா இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதான் முதல் பாவம். அதை திரும்பி பாக்குறது, ரெண்டாவது பாக்குறது. அது வரைக்கும் பேசுவாங்க, எல்லாம் இருக்கும். அது ஒரு குடும்பம், அவ்வளவுதான். அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, இது மாதிரி அது ஒரு குடும்பம், அவ்வளவுதான். அது ஒரு குடும்பம் உருவாயிருக்கு, அவ்வளவுதானே தவிர அந்த ஈர்ப்பே இருக்க. ஆனால் இப்ப கடைசி 100 வருடம், உலகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்றாரு, நீங்க உடலுன்னு நினைத்துதான் காமம், கோபம் இதுல எல்லாம் விழ ஆரம்பிக்கிறீங்க, புலனின்பத்துக்கு அடிமையாறீங்க. ஏன்னா ஆத்மா நினைக்கும் போதே ஒரு ஆனந்தம் இருக்கும். ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. அதை மறக்கும் பொழுது ஆனந்தத்தை புலன்கள் மூலமாக அடைய ஆரம்பிக்கிறீங்க. அதுதான் இந்திரிய சுகம்னு சொல்றது. ஆனால் புலன்களை தாண்டிய ஒரு சுகம் இருக்குது. அதுதான் அத்தீந்திரிய சுகம், இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம். அந்த சுகத்தை அடைய இப்ப கத்துக் கொடுக்கிற. அந்த சுகத்துல நீங்க மூழ்கி இந்திரிய சுகத்தை வெல்லணும். காமம், கோபம் பற்றி. ஏன்னா இந்திரிய சுகத்தில் மூழ்கிதான் அனைத்தையும் இழந்தோம் நாம. ஏன்னா ஆத்மா வந்து சக்தியை இழக்கும். அது ஒரு மயக்க நிலைக்கு போகும். சரி எது தவறு எதுன்னு புத்தி முடிவெடுக்க முடியாது. ஆனால் தானே இப்ப இந்த சகோதரி வந்து பாத்தீங்கன்னா அந்த காசுக்கு ஆசைப்பட்டு அல்லது எதுக்கோ ஆசைப்பட்டு கொலை பண்ற அளவுக்கு போகுது. இந்த மாட்டுனா என்ன ஆகுன்ற எண்ணமே வராது. லவ்லயும் சரி, கள்ளக்காதல்லையும் சரி, கொலையிலையும் சரி. அதுக்கப்புறம் ஜெயில போய் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லையா? வாழ்க்கையே போச்சு இல்லையா? அபிராமின்னு ஒரு சகோதரி அவங்க குழந்தையே கொன்னாங்க கள்ளக்காதலனுக்காக.
கணவனுக்கும் விஷம் வச்சாங்க, அவர் பழிச்சிட்டாருல இருக்கு. சோ அது அது அப்படியெல்லாம் பண்ண வைக்கும்ன்றது தெரியல. பிரதர், இது கூட லவ் பிரதர். இன்னொரு ரீசன் பாருங்க, ஒருத்தருக்கு ஐபோன் வாங்கணும்னு ஆசை. ஐபோன் ஆர்டர் போட்டிருக்காங்க, வந்ததா அந்த போனை வாங்கிட்டு கொண்டு வந்த கொரியர் பாய கொலை பண்ணிட்டாங்க. எப்படி பாருங்க என் மனசுக்குள்ள இருக்கிறது எப்படி வரைக்கும் எப்படி இருக்குது இது. இதுக்கு வந்து சினிமாவெல்லாம் வந்து அந்த தூண்டுதல் கொடுக்கும். ஏன்னா முன் ஜென்மத்தில் நம்ம என்னென்ன பாவியா இருந்தோம்னு தெரியாது, அந்த குணத்தை தூண்டி விட்டுடும். சில சமயம் நீங்க நல்லவங்களா இருந்தாலும் உங்களுக்கு தூண்டுதல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு ரொம்ப அநியாயம் நடக்கும்போது வேற வழியே இல்லை, அவனை கொன்னுடலான்னு கொலை பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது சந்தர்ப்பத்தினால கொலை பண்றது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரியும் மாட்டிக்கிறாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் எதன் மீதும் பற்று இல்லைன்னா உங்களுக்கு ஏன் அந்த உணர்வு வரப்போகுது? காமமா இருக்கட்டும், அல்லது கொலை பண்ற உணர்வோ, அல்லது கோபமே கூட ஏன் வரப்போகுது? எதுவுமே என்னது இல்ல, எதன் மீது எனக்கு பற்று இல்லைன்னா, அதுக்குதான் கடவுள் சொல்றார், என்னை இப்படிங்க திருக்குறள்ல கூட வரும் இல்லையா, பற்றற்றான்ட்டு கடைசியில அவரை மட்டும் பற்றிக்கோங்கன்னு அந்த அர்த்தத்துல வரும் அது. அதுதான் இறைவனுடைய ஞானம். அப்ப அவர் எப்படி இருப்பாருன்னு இது வரைக்கும் தெரியாது, இப்பதான் தெரியும். சொல்றார், நான் செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், என்ன நினைக்கிட்டே இருங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு. எந்த அளவுக்கு என்ன நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்ம உணர்வு வர ஆரம்பிக்கும். வெளியில போயிட்டு இருந்துச்சுல, ஆத்ம சக்தி இழந்ததுனால வெளியில சுத்துது. இப்ப இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா சக்தி வர வர என்ன ஆகும்னா சுத்துறது அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு ஒரு பெரிய வட்டம்னு வச்சுக்கலாம், உலகத்தையே ரவுண்ட் அடிக்குது இல்ல மனசு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி 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 கடைசியில அப்படியே இங்கேயே வந்து நினைக்கும். அப்ப நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா, என்னுடைய அப்பா. அவர் தான் எனக்கு சகலமும். இப்ப அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை. ஏன்னா அவரு சொல்றாரு, எப்படியும் உலகம் அழிய போகுது. நிறைய பேர் திருமணம் பண்றது நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ன்றதுக்காக தான். ஆனா அவங்க மூலமாவே ஆப்பு வரும்ன்றத அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்களே அதனால ஆப்பு அனுபவிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை தான் மோசமாச்சு, அவனுக்காவது ஒரு நல்ல மனைவி வருவா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பண்ணி வச்சிடறாங்க. அப்பா அம்மா அப்படி பண்ணி வைக்கிறாங்கன்னா ஏன்டா பண்ணி வச்சோன்னு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் ஆகிட்டு இருக்கு. இப்ப கடவுள் சொல்றாரு, எல்லாருக்குள்ளயும் விஷம் இருக்குது, அது எந்த நேரம் வேணாலும் எழுந்திருக்கும். உனக்குள்ளயும் இருக்குது விஷம், அதை எழுப்புறதுக்காக நீயே வினைய தேடிக்காத அப்படிங்கிற. உண்மையில அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருந்திருக்கலாம் லவ் பண்ற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் இது படிப்படியா வந்திருக்கும் இல்லையா? அது சினிமா பாட்டு கேட்டு வருது, சினிமாவில அந்த பாட்டு மட்டுமா வருது? உனக்குள்ளே மிருகம் அது அப்படின்ட்டு இன்னைக்கு நெகட்டிவா ஹீரோஸ் நடிக்கிறதெல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா, மங்காத்தா அந்த மாதிரி படத்துல. சோ அது ஆணை மட்டும் இல்ல, பெண்ணையும் மாத்தும். ஏன்னா உள்ள இருக்கிறது ஆத்மா தான். அது ஆண் உடல் பெண் உடல் மாறி மாறி எடுக்குது. ஆணா இருக்கும்போது உடல் வலியை பயன்படுத்துது, பெண்ணா இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்மார்ட்டான வேலையை பயன்படுத்துது. அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி பொண்ணு, காலேஜ் டாப்பர் அந்த பொண்ணு. சோ அதனால ரொம்ப புத்திசாலித்தனமாவும் வேலை செஞ்சிருக்குது. இன்னொன்னு, அது அந்த பொண்ணு அழகா இருக்கிறான்னா நிறைய பேர் அவளை ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா, அப்ப அவளுக்குள்ளே என்ன தோணிருக்கும், நமக்கு டிமாண்ட் அதிகம் அப்படின்னு தோணி இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாரையும் விட பெஸ்டா தான் இவனை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்ப இவனை விட பெட்டரா ஒண்ணு கிடைக்குது, அப்ப இது கட் ஆகுது. சோ இதுக்கெல்லாம் காரணம், அடிப்படை காரணம் என்னன்னா உங்க மனம் அலையிறது தான், வெளியில கிடையாது. வெளியில பாம்பு இருக்கட்டும், தேள் இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அதை எடுத்து நீங்க மடியில கட்டிக்கிறீங்க, அதான் நடக்குது இங்க இல்லையா? இப்ப கடவுள் சொல்றாரு, எல்லாருக்குள்ளயும் விஷம் இருக்குது, உனக்குள்ளயும் இருக்குது, அந்த விஷத்தை என்கிட்ட கக்கிடுன்ற. அதுதான் நம்ம விஷத்தை அவர் குடிச்சாரு, அமிர்த கடலை கடையும் பொழுது பார்வதி அவருடைய கழுத்தை பிடிச்சி விஷம் போகாம தாக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அவருக்கு உடம்பே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை அர்ப்பணிச்சுடு, விஷம் போயிட்டா உன்ன மாதிரி சொக்க தங்கம் யாரும் கிடையாதுன்ற. ஏன்னா சொர்க்கத்தில் வாழ்ந்த உனத்தான் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. அப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட. சோ மீண்டும் அப்படி ஆகணும்னா நீ யாருன்றத முதல்ல உணர். திருப்பதியில எவ்வளவு கூட்டம், உன்னுடைய ஒரு வினாடி தரிசனத்துக்கு, உன்னுடைய சிலையின் தரிசனத்துக்கு, உன்னோட தரிசனம் கூட சொல்ல முடியாது, அவ்வளவு உயர்ந்தவன் நீ. கேவலம் ஒரு காமத்திற்காக, அற்ப சுகத்துக்காக எவ்வளவு கீழானவனா நீ ஆகி இருக்கிற.
ஒட்டுமொத்த உலகமும் உன்னை வணங்குதுன்னா காரணம் இல்லாம வணங்கல. அத்தனைக்கும் தாயாக தந்தையாக நீ இருந்திருக்கிற ஒரு காலத்துல. அது எப்பன்னா 5000 வருடம் முன்னாடி இதே நேரம். சொர்க்கத்தில் கிடையாது. ஏன்னா சொர்க்கத்துல யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. சொர்க்கத்துலதான் நாராயணன் இருக்கிறார். ஆனா நாராயணன் ஆகுறதுக்கு முன்னாடி இங்க முயற்சி பண்ணி தான் அங்க ஆகுறாரு. அப்ப இங்க என்ன முயற்சி பண்றாங்க அப்படின்னா, கடவுள் என்னுடைய அப்பா. ஒரு மனைவி கணவனே நினைக்கிற மாதிரி நம்ம அவரையே நினைச்சிட்டு இருக்கனால அந்த மனைவி பார்வதியும் நாம தான். எல்லா ஆத்மாக்களும். சோ எல்லாரும் அவருக்கு மனைவினாலும் அவருக்கு பிரியமானவராக எந்த மனைவி ஆகுறாங்க, யார் அவர் கூடவே இருக்கிறாங்களோ அவங்கதான் ஆவாங்க. இத்தனைக்கும் இந்த கணவனுக்கு நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. அந்த கணவனுக்கு நீங்க நிறைய சமைச்சு போடணும், உடம்பு சரியில்லைன்னா பாத்துக்கணும், இவ்வளவும் இருக்கு. இவருக்கு உடம்பே கிடையாது, எந்த தேவையும் கிடையாது. நீங்க அவர் கூட இருந்தா போதும். அவர் கூட இருக்க இருக்க ஆத்ம சக்தி நிரம்பிக்கிட்டே இருக்குது. புத்தியினால நானும் உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணர்ந்து அவரை நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்தி நிரம்பும். எந்த அளவுக்கு சக்தி நிரம்புதோ வெளி உலகத்துல இருந்து புத்தி விலகுது இல்லையா, அப்ப இந்த ஆத்மா சொர்க்கத்தில் அனுபவிச்சது இல்லையா, அதையெல்லாம் அடைவதற்கு கொஞ்சம் கொஞ்சமா தகுதி அடையும். அப்படின்னா சொர்க்கத்துல 21 பிறவி, ஆயுள் அதிகம், 150 வருடம் ஒரு பிறவியுடைய ஆயுள். சோ அதனால பிறவி கம்மி மாதிரி தெரியும். சொர்க்கத்துல 21 பிறவி, இங்க 63 பிறவி. அப்ப இந்த 21 பிறவியில கடைசி ஒரு பிறவி கன்ஃபார்ம். இந்த ஞானத்தை நீங்க கேட்டுட்டாலே சொர்க்கத்துக்கு வர்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிறவிக்கே அளவற்ற செல்வம் இருக்கும். 2 பிறவினா இன்னும் அது டபுளா இருக்கும். டபுளா இல்ல, அதை விட அதிகமா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தான் வரும். அப்ப இன்னும் 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 அதிகமான செல்வத்தை அடைவதற்கு உங்களை நீங்க தகுதிப்படுத்திக்கிறீங்க. இறைவன் நினைவுல இருந்து கலியுகத்தின் எதுவுமே யாருமே எனக்கு வேண்டான்னு சொல்றதுனால. இங்க எல்லாமே இந்த மாதிரிதான் சோதனை வரும். பெரும்பான்மையான கள்ளத்தொடர்பு லவ் பண்ணவங்க மத்தியில தான் வருது. ஏன்னா ஏற்கனவே அந்த சுகத்துக்கு மயங்கி இருக்கிறாங்கல்ல. சரி அவன் நல்லவனாவே இருக்கட்டும், யாரையும் பார்க்க கூடாதுன்னு நினைப்பான். வழிஞ்சு தானா தன் மனைவி விட எல்லா விதத்திலும் சிறந்த இளமையான ஒரு பொண்ணு பேசும்போது, ஏற்கனவே இதற்குத்தானே ஆசைப்பட்ட ராஜகுமாரன்ற மாதிரி மறுபடியும் அதே போதை இங்க ஒண்ணு எடுத்துட்டு வருது இல்ல, அப்ப விழுந்துடுவான்ல. ஆனால் ஒவ்வொருத்தரும் எதுக்கு தெரியுமா வராங்க? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நல்ல செலிபிரிட்டியை பாத்தீங்கன்னா சுத்தி பொண்ணுங்க மொய்ப்பாங்க. அத படத்துல எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, அப்படியே பொண்ணுங்க மொய்ச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது காரணம் என்னன்னா இவனுடைய காசு புகழ் இது மேலோட்டமா பார்த்தா. ஆனா உண்மையிலே ஆத்மாவுக்குள்ள அவ்வளவு வருமானம் இருக்குது. அது ஃபுல்லா கரைக்கிறதுக்கு தான் வருது. ஏன்னா இது கலியுகம். நீ எப்படி இவ்வளவு சொத்தை வச்சிட்டு இருப்ப? அப்ப நீ அனுபவிக்காமலே அதை அழிச்சிடலாம். நீ எதுவுமே பண்ண தேவை, அந்த போதையிலே இருந்தா போதும். சோ அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போதையிலே வீணா போனவங்க எல்லாம் நம்ம பார்க்கிறோம். காமத்தின் போதை, கஞ்சாவின் போதை, ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாகவே பெரும்பான்மையான பிரபலங்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பாப் ஸ்டார் இவங்க எல்லாம் பாத்தீங்களா இப்படிதான் இருக்கிறாங்க. சோ எல்லாத்தையும் இப்ப கண்ணதாசன் எவ்வளவு சூப்பரா எல்லாம் பாட்டு எழுதினார். பார்த்தா வெறும் அந்த போதை, பெண்ணு இதுலயே மூழ்கி கடந்தார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வருமானம் சேர்த்து வச்சிருக்கிறார். ஆனா எல்லாத்தையும் அந்த ஒரு பிறவியிலே அழிக்கிறார். அடுத்தது ஏழையா போய் பிறப்பார். சம்பாதிச்சது கூட வரப்போதா? வராது. ஆனா இப்ப சம்பாதிக்கிறது கூட வரும். எதையும் திரும்பி பார்க்காதீங்க. எதுவும் தேவையில்ல. உங்களுடைய லட்சியம் என்னவா இருக்கணும் தெரியுமா? சொர்க்கத்தில் நாராயணனாக அல்லது மகாலட்சுமியா ஆகணும். இல்ல வேற மாதிரி புரிஞ்சுக்கணும்னா, நாராயணனை கல்யாணம் பண்றதுதான் என்னுடைய லட்சியமா இருக்கணும். அல்லது மகாலட்சுமியை கல்யாணம் பண்றதுதான் என்னுடைய லட்சியமா இருக்கணும். வேதவதின்ட்டு ராமாயணத்துல ஒரு கதாபாத்திரம் இருக்கும். வெள்ளை ட்ரெஸ் போட்டு தவம் பண்ணும்போது ராவணன் கை பிடிச்சிருப்பான். அப்ப அவ சொல்லுவா, எங்க அப்பா என்னை திருமணம் செய்ய எப்படிப்பட்ட ராஜாக்கள் மகாராஜாக்கள் எல்லாம் வந்தாங்க. ஆனா எங்க அப்பா பிரம்மாவுக்கு நாராயணனுக்கு என்னை மனமுடித்து வைக்கத்தான் ஆசை. அப்படியே பிரம்மகுமாரிகள். அந்த பொண்ணு வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருப்பா. அப்ப நீங்க எப்ப தூய்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்களை தேடி நிறைய வரும். எல்லாத்தையும் நாராயணனை தவிர எனக்கு எதுவும் தேவையில்லை. ஐ வாண்ட் நத்திங் பட் தி பெஸ்ட் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அங்க பெஸ்ட் இங்க கிடைக்காது. இங்க பெஸ்ட் தான். இங்க வர்ஸ் இல்ல பேட் வர்ஸ் குட் பெட்டர் பெஸ்ட் எல்லாம் இங்க கிடையாது. சொர்க்கத்துல தான் பெஸ்ட் அந்த நாராயணன். அதைத்தான் அடையணும். அதற்காக எதையும் இழக்க தயார்.
சீதையை மயக்கிறதுக்கு ராவணன் என்னென்ன பண்ணுவான்? 3 உலகத்தின் அதிபதியா இருப்பான். நீ எதுக்கு ஒரு வனவாசியோட இருக்கிற? ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா சேது படத்துல எனக்கு அப்பயே ஒரு நெருடலா இருந்துச்சு அந்த படம் பார்க்கும் பொழுது. என்னன்னா அந்த ஹீரோயின் அபிதாவை இவர் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுவார்னா, நீ எவ்வளவு அழகு தெரியுமா, அந்த ஐயர் பையனே நீ கல்யாணம் பண்ணிக்கிறத சே அப்படின்ட்டு ஹீரோ விக்ரம் சொல்லுவார். சோ அப்ப நாளைக்கு இவரே மென்டல் ஆனா அதே எண்ணத்தை அந்த பொண்ணு வச்சா, அந்த பொண்ணு அதுல மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தோன்றது நாளைக்கு இவங்களுக்கே ஆப்பாக முடியும். அதை புரிஞ்சுக்கணும். சோ அப்ப நாராயணனை நீங்க கணவனாக அல்லது மகாலட்சுமி மனைவி அடையிறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒட்டுமொத்த 5000 வருடத்தின் வருமானத்தையும் சம்பாதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்காக இப்ப விட சொல்றாரு. ஏன்னா இப்ப இருக்கிற எல்லாமே உங்களுக்கு துக்கத்தையே கொடுக்கும். ஒருவேளை உங்க கல்யாணமே பண்ணி இருந்தாலும் விஷம்லாம் வைக்கலப்பா, இல்லாட்டினா மட்டும் நிம்மதியாவா இருக்கும் வாழ்க்கை. கொரோனால போச்சு பாருங்க 2 வருஷம். இன்னும் என்னென்ன வர முடியாது. வயநாடு போச்சு, இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்க போகுது. சோ பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோன்னு இயேசு சொல்லியிருப்பாரு. அதுக்கான அர்த்தம் இன்னொரு வீடியோல போடுறோம். அது ரொம்ப கொடூரமானது. அந்த மாதிரி உலகம் இப்ப போயிட்டு இருக்குது. எல்லாரும் நீங்க தனியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணும் இல்லை, நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடித்த உணவுப் பொருளை நீங்க சாப்பிட முடியாது. உங்க மனைவியை மண்டையில தட்டி, ஐய் குழந்தைக்கு வாங்கினதை நீ ஆண்டா சாப்பிடணும். அப்ப யோசிப்பீங்க, ஒழுங்கா கல்யாணம் பண்ணாம இருந்துதான் நம்மளே சாப்பிட்டுருக்கலாமே இல்லையா? எதுவுமே உங்களுக்காக வாழவே முடியாது. சோ இப்ப இறைவனுக்காக வாழுங்க. அதுதான் உங்களுக்காக வாழுறது. ஏன்னா அவருக்கு எதுவும் தேவையில்லை. குரான்ல சொன்ன மாதிரி தேவையற்றவன். சோ அப்ப அவரை நினைத்து நினைத்து இந்த செய்தியை நீங்க எத்தனை பேருக்கு கொடுத்து சொர்க்கத்துக்கு வருவதற்கு நீங்க காரணமாகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பதவி அதிகமாயிட்டே இருக்கும். ஆத்மாவில் வருமானம் சேமிப்பாகுது. இதை யாரும் கொள்ளையடிக்க முடியாது இல்லையா? ஆத்மாவையும் வெட்ட முடியாது, ஆத்மாவில் இருக்கிற வருமானத்தையும் கொள்ளையடிக்க முடியாது. சோ இந்த இந்த குணத்தை அதாவது எதன் மீதும் பற்று இல்லாம இறைவனை தவிர எதையும் நினைக்க மாட்டேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கும் போது ஒருவேளை உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பக்கம் ஆவறதுக்கு முன்னாடியே கூட உங்க ஆத்மாவுடைய சக்தி இருக்குது இல்லையா? அதனால மிகப்பெரிய பணக்கார நல்ல டீசென்டான குடும்பத்துல பிறப்பீங்க. இந்த உலகியல் மாசுல இருந்து விலகி இருக்கக்கூடிய குடும்பத்துல பிறப்பீங்க. இந்த காமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாத குடும்பத்துல பிறப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி குடும்பத்துல பிறந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய சகோதரிகள் சொல்லுவாங்க, எனக்கு காமம்னா என்னன்னே தெரியாது, திருமணத்துக்கு பிறகுதான் அதுக்குள்ள ஞானம் கிடைச்சிருச்சு, காமம் தப்புன்னு தெரியுது, ஆனா இப்ப இவ்வளவு டார்ச்சர் பண்றாரு. இப்ப காமம்னா என்னன்னே தெரியாம எப்படி இருக்க முடிஞ்சது? ஒண்ணு படம் பார்க்க மாட்டேன், இன்னொன்னு என் ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி பேச மாட்டாங்க, நான் எனக்குள்ள அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, முதல்ல ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. சோ அப்ப இப்பவே அந்த மாதிரி வளர்க்க சூழ்நிலை வருதுன்னா பெரும்பாலும் அவங்க முன் ஜென்மத்துல பாபா குழந்தையா இருந்திருக்கலாம், அதாவது பிரம்மகுமாரியா இருந்திருக்கலாம். அப்ப இன்னும் நீங்க பக்காவாக தூய்மையா இருக்கிறதுல கவனம் கொடுக்கணும். எந்த விதமான ஆசையும் வரவிடாதீங்க, பாவப்பட்டு கூட. இதுதான் முக்கியமான விஷயம். பாவப்பட்டு வர்றதுதான் காதலே. பெரும்பாலும் பையன் துரத்தி லவ் பண்றானே பாவமா இருக்குதுன்னு போய் மாட்டிக்குவாங்க, அல்லது பொண்ணு துரத்தி லவ் பண்றானே பாவமா இருக்குதுன்னு போய் மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் இவன் நிலைமைதான் பாவமாயிடும். சோ அந்த மாதிரி நிறைய. ஒரு சகோதரியுடைய கணவன் வேற யாரோ விதவை பெண், அவங்களுக்கும் யாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு பஞ்சாயத்து செய்ய போனார். போனோடனே அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு இவருக்கும் தொடர்பாயி கடைசியில மனைவியை விட்டு அங்க போய் அந்த பொண்ணு இதை கேட்கறதுக்கு போயிருக்கிறாங்க இந்த சிஸ்டரு. அந்த பொண்ணு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து செம்ம அடி அடிச்சிருக்கிறாங்க இவங்களை. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அப்ப உங்களுடைய அந்த மனசலனம் உங்க பொண்டாட்டி அடி வாங்க வைக்குது, உங்க கணவனை அடி வாங்க வைக்குது, அல்லது கொலையே செய்யப்பட வைக்குது. சோ இது அவ்வளவு பெரிய விஷயம். அது ஒருத்தன் லவ் பண்ணி இருக்கிறான். லவ் பண்ணும்போது அந்த பொண்ணை அந்த பொண்ணை தடுத்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிச்சு. சோ வெவ்வேறு மதம். அந்த பொண்ணு கிறிஸ்டின் நினைக்கிறேன். சோ அப்ப தற்கொலை பண்ணவனே எனக்கு வெறி ஆகுது. இதுக்கு காரணம் அவங்க அண்ணன் தானன்ட்டு கொலை பண்றான். கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறான். இது எப்ப நடந்திருக்கும்? ஸ்கூல் அல்லது காலேஜ் படிக்கும் போது. அப்பதானே அந்த லவ் பண்ணியிருப்பாங்க. சோ அப்ப போறான். போயிட்டு வெளியில வரான். அவங்க அப்பாவை கொலை பண்றான். அது எப்படியும் ஒரு 10-11 வருஷம் கழிச்சுதான் வந்திருப்பான். அந்த வெறி இருக்குது பாருங்க. அந்த பொண்ணு இருந்திருந்தா கூட இவனே கூட விட்டுட்டு கூட போயிருப்பான்.
அது அந்த தீராத காதல்னு சொல்றாங்களே, சேராத காதல், அதுக்கு ஏதோ தமிழ்ல ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க. அந்த வெறி ஏதோ ஒண்ணு இருக்குது இருக்குது என்கிட்ட இருந்து ஒரு பொக்கிஷத்தை பறிச்சுட்டாங்க அப்படின்ற அந்த உணர்வை தூண்டும். அதுதான் இங்க பெரிய விஷயம். சோ இப்ப இந்த பொண்ணு கொலை பண்ணதும் அப்படிதான். அந்த பணம் அதுக்குரியவள் நான், அதுக்கு தடையா இவன் வந்துட்டான், இவனை கொலை பண்ணணும். இல்ல அப்பா அம்மாவை விட்டுட்டு போறவங்க இன்னொருத்தனை கொலை பண்றது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லையே. ரெண்டும் ஒண்ணு தானே. மனசால அங்க கொலை பண்றாங்க, இங்க ஸ்தூலமா பண்றாங்க. அந்த வெறியை எடுத்துட்டு வருது. அடுத்தது மறுபடியும் அவன் ஜெயிலுக்கு போறான்னா, ஜெயிலுக்கு போய் அங்க ஒருத்தனை ஃப்ரெண்டை பிடிச்சி, அவளுக்கு இன்னொரு அண்ணன் இருக்கிறான், அவளை நீ போட்டு தள்ளுற அப்படின்ட்டு அவனை விட்டு கொலை பண்ணிருக்கான். அந்த குடும்பத்தையே காலி பண்ணிருக்கிறான். அந்த பொண்ணு ஒரு வேளை உயிரோட இருந்திருந்தா யோசிச்சிருப்பா இல்ல, இப்படிப்பட்டவனே நான் லவ் பண்ணேன்ட்டு. அது அவனுக்குள்ள கூட அந்த குணம் இல்லாம கூட இருந்திருக்கலாம். அந்த காமம் அதை தூண்டும். முதல்ல அந்த ஒரு கோபத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அவங்க கிட்ட காமம் எவ்வளவு இருக்குதுன்ட்டு. காமம் இல்லாமல் கோபம் வராது. காமத்தினாலதான் தூண்டப்படுமே கோபம். பொண்ணுங்க பாருங்களா, அந்த கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி எல்லாம், அதிலும் குறிப்பாக ரொம்ப சின்ன வயசுல அந்த காலேஜ் படிக்கும்போது அவங்க அவ்வளோ சாஃப்டா பேசுவாங்க. அதுலதான் எல்லாம் விழுறதே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பேச்சு பாருங்களா, அதுவா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த காமத்துல விழுந்தவொடனே அந்த குணம் மாற ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ட்ரிகர் ஆகுறது, அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சது. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப அனைத்தையும் அடையிற நேரம், இழக்கிற நேரம் இல்லை. ஒரு லவ்வுக்காக உயிர் போய் அவரு பிறந்திருப்பாரு, அவர் இப்ப சந்தோஷமா இருப்பாரு. ஒரு விதத்துல அந்த சகோதரருக்கு நல்லது நடந்திருக்குது, தப்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த பொண்ணுதான் காரணம்னு தெரிஞ்சிருந்தா நல்லதா இருந்திருக்கும். ஆனா அவருக்கு கடைசி வரைக்கும் அது தெரியல. ஆனா பேசிட்டு இருக்காரு, நான் பண்ணலன்ட்டு அது அழுவுறதுல விழுந்தவங்க தானே லவ் இல்லையா? அப்ப அவருக்கு தெரியாமலே இறந்திருந்தாருன்னா இது மேல வெறுப்பு வந்திருக்காரு. இப்ப வெறுப்பு வரலன்னும் பொழுது மறுபடியும் போய் அங்க போய் விழும். இப்ப இந்த பொண்ணு தான் ரெடி ஆயிடுச்சு, தூக்கு தண்டனை. அவரு இறந்துட்டாரு, பிறந்திருப்பாரு. சோ பின்னாடியே பொண்ணு எப்படியும் சின்ன பொண்ணா தானே லவ் பண்ணுவாங்க. திரும்ப இது தொடரும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ ஆனா இது ஏன்னா அதுக்கு அப்புறம் தான் நிரூபிக்கப்படுது. அவர் இறந்த பிறகுதான் இந்த பொண்ணு தான் நிரூபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அம்மா கேஸ் கொடுத்து நிரூபிக்கிறாங்க. அப்ப அந்த வியாதியில இருந்து அவரும் வெளியில வரல. இந்த பொண்ணு மேபி வெளியில வந்திருக்கலாம். ஒரு ஆசைப்பட்டு இப்படி உயிரே போகுது அப்படிங்கறத அந்த பொண்ணு எதிர்பாராததா இருக்கும் இல்லையா? ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. ரேப் அந்த மாதிரி விஷயத்துக்கு பெரிய போராட்டம் நடக்கும்போதுதான் அதுக்கு நடக்கும். இது எதிர்பார்த்து இருக்காது அந்த பொண்ணு. சோ இப்ப அந்த பொண்ணு யோசிச்சால் நல்லா இருக்கும். அல்லது ஒரு பிரம்மகுமாரிகள் அங்க போய் ஜெயில எல்லாம் போய் கிளாஸ் எடுப்பாங்க. அப்படி யாராவது கிளாஸ் எடுக்கும்போது அந்த சகோதரி கேட்டா, ஏன்னா இப்ப அந்த அகங்காரம் எல்லாம் போய் இருக்கும். இதற்கான ஒரு சொல்யூஷன் வேணுமே, எதனால நம்ம விழுந்தோம் அப்படிங்கிறது. இப்ப எதுவுமே இல்லையா, அந்த பொண்ணுக்குரிய சொத்தே அதால அனுபவிக்க முடியலையே. அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்தே அந்த பொண்ணு, ஏன்னா ஒரே பொண்ணுன்றா, அப்ப அந்த அப்பா அம்மா சொத்து அவங்களுக்கு தானே வரணும். அதை கூட அனுபவிக்க முடியாம போக வச்சுது பாருங்க இந்த காமம். காமம் தான் அடுத்தது கொலையா மாறிச்சு. அனைத்தையும் இழக்க வச்சிருக்குது பாருங்க. சோ அதனாலதான் காமம் மகாசத்ருன்னு கடவுள் சொல்றாரு. உலகம் ரொம்ப மோசமாக போகுது. நம்ம சொன்ன மாதிரி அடுத்த வீடியோ பாருங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோன்னு ஏன் இயேசு சொன்னாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எல்லா மதத்தினருக்கான வீடியோ இது. இயேசு சொன்னதுனால கிறிஸ்தவ வீடியோன்னுலாம் நினைச்சிடாதீங்க. இறைவனை நினைக்க நினைக்க காமத்தையே நீங்க வென்று வென்று இறைவன் நினைவோடு உடலை விட்டு உயிர் பிரிந்தால் மீண்டும் இங்க பிறக்க மாட்டீங்க. ஏன்னா உலகம் கண்டிப்பா மோசமா தான் ஆகுது. இங்க பிறக்க மாட்டீங்க. இந்த பூமி சொர்க்கம் ஆன பிறகே பிறப்பீங்க. டக்குன்னு நீங்க மேல போயிடுங்க. ஏன்னா உங்க புத்தி எங்க இருக்குதோ அங்கதான் போகும். இப்ப அந்த பையன் இறக்கும் போது அவனுடைய புத்தி எங்க இருக்கும்? இந்த பொண்ணுகிட்டே தான் இருந்திருக்கும் 24 மணி நேரம். வெறுக்கிறான், விரும்புறான். ஆனா இந்த பொண்ணுகிட்டே தானே இருக்குது. ஒரு விதத்துல அந்த எண்ணமே கூட இந்த பொண்ணை இப்ப அழைச்சிட்டு வர்றதுக்காக தூக்கு தண்டனை கொடுத்திருக்கும். எண்ணத்தின் சக்தி பயங்கரமான சக்தி, குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அதனாலதான் லவ் பண்ணா ஏன் படிப்பு வர மாட்டேங்குது, அந்த எண்ணத்தின் சக்தி அது உறிஞ்சி எடுக்குது, அந்த பக்கம் இழுக்குது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. படிச்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எல்லாமே மொத்தமா காலி ஆயிடும். சோ அதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக இருங்க சகோதர சகோதரிகளே. ஓம் சாந்தி.
உங்க அருகில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துக்கு போங்க. அங்கதான் இந்த ஞானம் முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படுது. முரளின்னு சொல்லுவோம். யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா மொழியிலுமே இருக்கும். அவசியம் அந்த முரளி கேளுங்க. லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறோம். நம்மளே கூட போடுறோம் தமிழ்ல மட்டும். ஸோ பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டிங்கன்னா வரும். அதை தினம் தினம் கேளுங்கள். இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் சாரம். ஆத்மா என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா. உலகம் அழிய போகுது, அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி செத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க யாரை பார்த்தாலும். அப்புறம் எதுக்கு லவ் வரப்போகுது? ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்க அந்த சின்ன வயசுல லவ் பண்ண பொண்ணோ பையனையோ இப்ப போய் உங்களால பார்க்க முடிந்தால் போய் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை நான் தப்பிச்சேன்னு உங்களுக்கு தோணும். உடல் ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அல்லது சைக்கோவா இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும். ரத்தன் தாத்தா இப்ப இறந்தாரு இல்லையா, அவர் சொன்னாரு, நான் நிறைய பேரை லவ் பண்ணி இருக்கிறேன், கல்யாணம் வரைக்கும் போய் எல்லாம் நின்னு இருக்குது. ஆனா இப்ப நான் யோசிக்கும் போது நல்ல வேலை கல்யாணம் பண்ணல. ஏன்னா அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது நல்ல வேலை நான் தப்பிச்சேன்னு தான் உணர்றேன் அப்படின்றாங்க. அப்படிதான் இருக்கும் கலியுகம். நீங்களா கஷ்டப்பட்டு சூனியம் வச்சுக்கிறதுக்கு பேர் தான் காதல், கல்யாணம் எல்லாமே. சோ இந்த ஒரு பிறவி மட்டும் இறைவனுக்காக உங்களை தயவு செய்து அர்ப்பணிங்க. கடவுள் உங்களுக்காக ஒட்டுமொத்த உலகத்தையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். சோ இறைவன் நினைவிலே இருங்க. நான் ஆத்மா, என்னுடையவர் சிவபரமாத்மா. அந்த நினைவு தான் இங்க சாரமே. இதை பண்ண தேவையில்லாம நீங்க மற்றவர்களை பார்க்க மாட்டீங்க. பார்த்தாலும் புருவ மத்தியில தான் உங்க கவனம் போகும். அப்ப உங்களுக்கு அந்த அழகு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா ஆத்மா தெளிஞ்சிடும். அது ஒரு மயக்கத்துலதான் வர்ற அழகு. நிறைய நடிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னடா இவ போய் ஒரு நடிகையா நினைப்போம். கட்சியில அவதான் சூப்பர் ஸ்டார் ஆவா. ஆச்சரியமா இருக்கும். இப்ப பார்த்து அது ஒரு மயக்கத்துக்கு போயிடுறாங்க அவங்க. சோ குறிப்பாக முந்தைய ஜெனரேஷன்ல உள்ளவங்களுக்கு இப்ப இருக்கிற யாரையுமே பிடிக்காது. ஏன்னா அவங்க இதை விட அழகானவர்களை பார்த்துட்டாங்க. இவங்க எல்லாம் எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு தோணும். சோ அந்த மாதிரிதான் எல்லாமே இப்ப ஆகிட்டு இருக்குது. சோ இதை புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே அழகா இருப்பவர் சுந்தரர், நம்ம சிவபெருமான் தான். சுந்தரர்னே அவருக்கு பேரு. சத்தியம் சிவம் சுந்தரம். எப்பவுமே அழகானவர். உடலே எடுக்கல, நமக்காகவே, நம்மை அழகாக்குறதுக்காகவே. அவரை நினைவு செய்ய செய்ய சொர்க்கத்தின் ஆஸ்தி முழுமையாக நீங்க அடைங்க. அதை அவரு கூட அடைவதற்காக வர்றது கிடையாது. உங்களுக்காகவே இவ்வளவு தியாகம் பண்ணதை வீணாக்கிடாதீங்க. நமக்காகவே வந்திருக்கிறார், உடல் எடுக்காம. அப்பா அம்மா சொல்லுவாங்க, ரத்தம் சிந்தி நான் உன்னை படிக்க வச்சேனே அப்படின்ட்டு. நீங்க நினைச்சாலும் அவங்களுக்காக எதுவும் பண்ண முடியாது. ஓகே, கொஞ்ச நேரம் பண்ணலாம். ஆனா கடவுளுக்கு உண்மையிலே நீங்க எதுவும் பண்ண முடியாது. அவருக்கு உடம்பே கிடையாது. அவர் நினைத்த மாதிரி இப்ப நடந்துக்கிறது தான் அவருக்கு நீங்க பண்ற மிகப்பெரிய மரியாதை. ஏன்னா எல்லா அப்பா அம்மா மாதிரி அவருமே என் குழந்தை உயர்ந்த பதவி அடையணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக சொர்க்கத்தை உள்ளங்கையில தாங்கிட்டு வந்திருக்கிறார். சோ அதுல அதிபதியாக உட்காருவதற்கு தகுதியாக நான் இருக்கிறேன் அப்படின்ற நம்பிக்கை விதைக்கும் வகையில, அவர் மனதில் விதைக்கும் வகையில் உங்களுடைய குணத்தை மாத்திக்கணும். எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சிடுங்க. கடவுள் சொல்றாரு, என் நினைவுல இருந்தா உங்களுக்கு யாராலையும் எதாலையும் ஒண்ணுமே ஆகாதுன்றார். இயற்கை சீற்றமோ மனிதர்களாலேயோ எதுவுமே ஆகாதுன்றார். நாம நிறைய பாவம் செஞ்சிருப்போம், கர்ம கணக்கு வரும். ஆனா நீங்க இறைவன் நினைவுல இருக்கும்போது நீங்க அங்க இருக்கிறதே கூட உங்க கண்ணுக்கு தெரியாது. வள்ளலார் அது மாதிரி மறைஞ்சதா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மேஜிக் எல்லாம் நடக்கும். காமத்தை வெல்வதற்காக நீங்க அடைய போறது ஒட்டுமொத்த உலகமும். காமத்தினால நீங்க அடையிறது எதுவுமே இல்லை, இழக்கிறது தான் எத்தனை மரணங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சோ அதனால விழறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அன்பான சகோதர சகோதரிகள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். Thank you, brother. Om Shanti.